இப்ப கோர்ட்ல காட்டுறாங்க ஜின்ஜுவான் ஸ்டேட் கிட்ட இவங்க ஸ்டேட் கடன் வாங்கியிருக்காங்க, அது சீக்கிரமா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணவும் அதுக்கு ஐடியாவா செகண்ட் பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஸ்டேட் நல்லாவே ரிச்சா தான் இருக்கு, அதனால அவங்க கிட்ட வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்றாரு. ஆனா ராஜாக்கு இந்த ஐடியா பிடிக்கல. நம்ம 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம், கடன் கொடுத்துருக்கோம், அதுக்கடையில அந்த ஸ்டேட்டையும் கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நல்லா திங்க் பண்ணி ஒரு யோசனை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப அப்செட்டா வந்துட்டு இருக்காரு. சரி இளவரசர்களோட கிளாஸ்க்காவது போலான்னு சொல்லிட்டு ராஜாவும் கிளம்புறாரு. இங்க கிளாஸ்ல கடன் பத்தினதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்களோட ஐடியாவை சொல்லுங்கன்னு சொல்லி பிரின்ஸ் கிட்ட கேட்டா எல்லாம் நான் மாட்டா நீ மாட்டாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. சரி 6th பிரின்ஸ் நீங்க சொல்லுங்க போது கரெக்டா அப்பவோ பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாது. இப்போ 5th பிரின்ஸ் எந்திரிச்சு இங்க ஒரு தெருக்கல்ல என்ன கேட்காம அவனு கேக்குறீங்கன்னு சொல்லி இப்ப நான் சொல்ல போற பாருங்கன்னு சொல்லி இந்த விஷயத்துல எனக்கு எந்த ஐடியாவும் தோணலையேன்னு சொல்லிட்டு கொண்டான். அப்போ இப்படி பண்ணதை கேட்டு ஒரு பக்கம் அடிக்க துள்ளிட்டு இருக்காரு. அடுத்த டீச்சரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் அவனோட பிளான சொல்றான். அந்த ஐடியா ராஜாக்கு பிடிச்சிருச்சு. அப்புறமா அவனை என்ன வந்து பார்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் இளவரசர்களோட செலவை குறைச்சுக்கணும், அதுலயே ஏராளமான காசு போய்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் செலவை தான் குறைக்கணும்னு ஒரு ஐடியாவும் சொல்ல உடனே ராஜா நாளையில இருந்து எந்த இளவரசர்களும் உங்க வீட்டுக்கு தேவையான அதிகபட்ச செலவுகளை பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும்ட்டாரு. அதுவும் மெயினா 3rd பிரின்ஸ் கிட்ட சொல்லு, அவன் தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இங்க 3rd பிரின்ஸ்க்கு நியூஸ் வந்துருச்சு. சோ பேலஸ்ல இருக்க ஒய்ஃபை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த செலவை நம்ம குறைச்சாகணும்னா உங்க யாருக்கும் இனிமேல் பாக்கெட் மணியே கிடையாது, என்கிட்ட இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம்ட்டாரு. இங்க செகண்ட் பிரின்ஸ காட்டுறாங்க. அவர் சொன்ன ஐடியாவை கோர்ட்ல ஏத்துக்கல இல்லையா. சோ ஜியாவும் அந்த ஐடியா நல்லா இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டா. அவ்வளவுதான் ஒரு பவுல திடீர்னு தூக்கி வீசி எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசுறதுக்கு எதிரா பேசுவேன், நான் சொல்ற விஷயம் தப்பா இருந்தாலும் கரெக்ட் தான், கரெக்டா இருந்தாலும் கரெக்ட் தான், அப்பா வேற செலவையெல்லாம் கம்மி பண்ண சொல்லிருக்காரு இல்லையா, இனிமேல் ஜியாக்கு சாப்பாடு கொடுக்காதுன்ட்டாங்க. இப்போ அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்காங்க. ஏன் நீ அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஜியா கேட்க நான் சாப்பிடவே இல்லங்க, நானும் தாண்டி சாப்பிடலன்ட்டா. ஏன் நீ சாப்பிடலன்னு சொல்லி கேட்கறா. நூடுல்ஸ்ல நத்தைய போட்டு செஞ்சிருக்காங்க, எனக்கு சுத்தமா அந்த ஸ்மெல்லே பிடிக்காததுனால தான் சாப்பிடலன்னு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு அதை கேட்டதும் சாப்பிடணும் போலவே ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிவான்னு சொல்லிட்டு அவளோட பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்கா. அவ மூக்க பத்தி ஒரு ஓரத்துல தான் நின்னுட்டு இருக்கா. கரெக்டா ஃபர்ஸ்ட் வைஃப் வந்துட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம இதை எடுத்து சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கா. என்ன நீ எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் சாப்பிட்டேன், நீங்க அவளை தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்றா. இவ இப்படி துருத்துருன்னு இருக்கா இல்லையா, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணவே தோணல. ஏதோ ஒரு டைம் மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம 5th பிரின்ஸ் சாங் சாப்பிட்ட வகை வகையான சாப்பாடெல்லாம் முன்னாடி வச்சிருக்காரு. ஆமா இதெல்லாம் வாங்க உனக்கு எது காசுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ ஓடி வந்து அவளோட ஸ்வாடெல்லாம் எங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் இவர் வித்து போட்டாரு. எங்கடா என் குழந்தைகளை ஏன்டா வித்துன்னு சொல்லி அடிதான். எங்க ஹீரோயினும் செலவுகளை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவ கார்டன் அமைச்சிட்டு இருக்கா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எப்படி இருந்தாலும் இந்த செலவு கம்மி பண்ணலாம், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. கட் பண்ணி இப்போ 3rd பிரின்ஸ் அவர் கொஞ்சம் ஒய்ஃபோட தண்ணியை மட்டும் ஊத்தி வச்சு சாப்பிட்டு இருக்காரு. இப்ப நிலைமை அதிருது. பார்த்தா மொத்த ஒய்ஃபும் வந்துட்டாங்க. இப்ப இவருக்கு புரிஞ்சிருச்சு தாங்கிட்டு இருக்கிறத வச்சலாம் இவங்களுக்கு சோறு போட முடியாதுன்னு. இப்போ வேற வழி இல்லாம 3rd பிரின்ஸ் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டாரு. ஆமாண்டா எப்படியாச்சும் இந்த கடனை கொடுத்து நம்ம நாட்டை மீட் ஆகணும்னு சொல்றாரு. கவலைப்படாத என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி இங்க உள்ளே மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. சோ மினிஸ்டரோட கடன் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறான். அதுல கடன் வாங்கிட்டு பல வருஷமா கொடுக்காதவங்களும் இப்ப அவங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க, வேணும்னே தராம இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை வசூலிக்கிறதுக்காக இப்ப 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலா அவர் இங்க வர வச்சதே நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாருல, அது மத்த ஒய்ஃப் எல்லாம் இங்க கூப்பிட்டு வரதுக்காக தான். சோ ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே எப்படியோ இவரும் சேர்ந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நேரா ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு போறாரு. அவரு கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாராமா. அதனால பேர பையன் என்னால தர முடியாது, வேணா என் தாத்தா கிட்ட போய் கேளுங்கிறான். இவன் சும்மா பேசினால கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ ஃபைட்டிங்ல இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு காசு தூக்கிட்டு வந்துட்டாரு. சோ இப்படியே ஒவ்வொரு இடத்துல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாடி சந்தோஷம் தான், எப்படியோ இவர் இதை நல்லபடியா முடிச்சிட்டா கோர்ட்ல பதவி கிடைச்சிரும், நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவாருன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கா. ஆனா என்ன அவங்க ஸ்டேட்ல இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழாம வீட்டுக்கு வந்துட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்களாமா. சோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்துப்பேங்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை ஏதாச்சும் பண்ணா ஒரே ஒரு லெட்டர் போர்டு நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவும் நான் கோர்ட்டுக்கு போகணும்னா நீ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணும், சோ இந்த புக் எல்லாம் படின்னு சொல்லி கத்தியா இருக்க புக் எடுத்து கொடுக்குறாரு. இப்படியே கஷ்டப்பட்டு அந்த நைட்டு போக அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துடணும்ப்பா, அப்பதான் நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன்டா. எனது வீட்டுக்கு போறேன்னு எல்லாரும் ஆச்சரியமா கேட்க இல்ல வீட்டுக்குன்னா இதோ இந்த வீட்டுக்கு தான், ஹாப்பியா வீட்லயே இருக்கலாம்ல படிக்காம அப்படின்னு மழுப்புறா. அட நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாரும் பிளாங்க் பேப்பர் வச்சிடுறோம், சோ ஆட்டோமேட்டிக்கா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவேன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப நைட்டு மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கா. அபாக்கஸ்ல ஒன்னும் தெரியல, அதுலயே கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அது படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஆன்சர் வர மாட்டேங்குது. பாக்குற வர பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோவை கையை பிடிச்சு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்ல அவங்க பாடத்தை கவனிக்கிறா. ஹீரோவை தான் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கா. 2 பேருக்கு அப்புறம் ஷை ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான், அப்படியே இந்த கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணிடுங்களேன்னு சொல்றா. இது மாதிரி ஸ்வீட்டா பேசியெல்லாம் என்ன கரெக்ட் பண்ணக்கூடாது, உன்னோட ஹோம்ஒர்க்கு நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்த நாள் அப்பா கிட்ட வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்ல 40% இப்போ வசூலாயிடுச்சு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு 3rd பிரின்ஸையும் ஹீரோவையும் சேர்ந்து போயிட்டோம்னு சொல்றாங்க. இங்க ஹீரோனை காட்டுற
காட்டுறாங்க அவ கார்டன்ல போட்டு வச்சிருந்தா இல்லையா, சோ காய்கறி எல்லாம் பறிச்சு கொஞ்சத்தை ஹீரோவோட தங்கச்சிக்கோ கொடுத்தரப்பு சொல்றான். அடுத்த கிளாஸ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உமனை பத்தி எழுத சொல்லிருக்காங்க. இப்ப டீச்சர் படிச்சு பாக்குறாங்க. சாங்கு எப்பவும் போல அவங்க ஸ்டேட் மாதிரியே கையில ஸ்போர்டோட இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அடுத்து ஹீரோயின் பெண்கள் நம்ம மென்மையானவங்க அப்படி இப்படினாலும் எழுதிட்டு கடைசி பிட்டா பெண்ணும் ஆணும் சமம்னு சொல்லி எழுதிட்டா. என்ன இவ்வளவு கன்றாவே எழுதி வச்சிருக்கீங்க? வேணும்னே இவ ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி தானே இப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா இவ ஃபர்ஸ்ட் கிடையாதுன்ட்டாங்க. யாரா அந்த ஃபர்ஸ்ட்னு பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி. இது எப்படியாச்சும் போராடியாச்சும் ஹீரோயினை வெளியே அனுப்பிடுன்னு பாத்துட்டு இருக்கு. சோ இந்த டெஸ்ட்ல நம்ம ஹீரோயினால ஃபர்ஸ்ட் வர முடியல. அந்த டீச்சரும் சும்மா இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அம்மா என்ன ஒய்ஃப் எப்படி இருக்கா, ஒரு எஸ்ஏ கூட கரெக்டா எழுத தெரியல, என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோக்கு தான் திட்டு. உடனே தங்கச்சி நல்லா விளாட்டும். அம்மா இவனுக்கு ஒண்ணும் தெரியாதுமா, அண்ணனையே திட்டுறீங்க, அந்த லீவே தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு இருக்கா. இங்க பாருங்கம்மா, அவ நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் அவ என்னோட வைஃப், அவ மட்டும் தான் என்னோட வைஃப்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப வீட்டுல ஹீரோயினும் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்ததும் சாரிங்க இந்த டெஸ்ட்ல என்னால ஃபர்ஸ்ட் வர முடியலங்கிறா. ஹீரோக்கு இவ இப்படி இருக்கிறத பார்த்து சிரிப்பு தான் வருது. இங்க பாரு, கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தீக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பக்கத்துல இருக்க வரைக்கும் நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க என் மேல கோவத்துல இல்லையாங்கிறான். உன் மேல நான் எப்பவுமே கோவப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நைட் எப்பவும் போல படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு லைட்டா மேக்கப் வச்சா இருக்கு. நீ என்ன மேக்கப் எல்லாம் போட்டு வந்துருப்ப போலங்கிறா. அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ சும்மா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கா. இப்ப அவளை பிடிச்சு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு, இது மாதிரி நான் ஜீன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகணும், சோ நான் போயிட்டு வர வரைக்கும் நீ பாதுகாப்பா இருக்கணும், உனக்காக என்னோட பாடி கடை விட்டுட்டு போறேன், சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்காக நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னதும் இப்ப ஹீரோயினுக்கு ஷையா தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு ஓடிய வந்துட்டான். இப்ப அடுத்த நாள் ஹீரோவை கிளம்பியாச்சு. ஹீரோயின் தான் மேல கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க வெளியே பாதுகாப்பா இருக்கணும் சரியான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இங்க வந்து அவங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. சோ ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்க. அந்த இடத்துல கொள்ளக்காரனுங்க வந்துட்டானுங்க. ஹீரோவா வீக்கு தேர்ட் பிரின்ஸாவது சண்டை போடுவாருன்னு பார்த்தா இந்த பசாமி என் உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. அவனுக்கு காசை மட்டும் அடிச்சுட்டு போக வரல, ரெண்டு பேரையும் க்ளோஸும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இப்ப ஹீரோவை எல்லாரையும் அடிச்சு போட்டு அவனுங்களையும் கட்டி போட்டு ஷார்ட் கட்டையும் கேட்டு சீக்கிரமாவே ஜின்சுவானுக்கும் வந்தாச்சு. அந்த ராஜா முழு கடனை கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல, நாங்க கண்டிப்பா அதை கொடுப்போம், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம், ஆனா ஃபுல்லத்தையும் பே பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதை நாங்க 3 தவணையா செலுத்துறோம், ஃபர்ஸ்ட் 40ஆவும் மிச்ச 30 தரோம், சோ இதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அவரு ஒத்துக்கவே இல்ல. இப்ப ஹீரோ மண்டக்குள்ளேயும் அந்த கொள்ளக்காரங்களே இதை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதிகமா கொள்ளக்காரங்க இருப்பாங்க போல, சோ அதனால நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த கொள்ளக்காரங்களை எல்லாம் எல்லை கட்டிடலாங்கிறாரு. சோ எப்படியோ நம்ம ஹீரோ அவரை கரெக்ட் பண்ணியாச்சு. அவர் இதுக்கு ஓகேவா சொல்லிட்டு மீதி பணமும் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த நாள் காலையில இங்க நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸாம். ஹீரோ சொல்லி கொடுத்த போய் ஒண்ணு வந்திருக்கு. சோ அடிச்சு நவுத்திட்டா போல. நைட்டு நம்ம ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பணியில எனக்காக வெயிட் பண்ண வேணும்னு சொன்னலன்னு சொல்லிட்டு ஹீரோ வர 3 பேரும் அந்த பக்கமா தலையை திருப்பிட்டு சோகமா நின்னுட்டு இருக்காங்க. ரைட்டு, எப்படியோ எக்ஸாம்ல நல்லா பண்ணல போறேன்னு சொல்லிட்டு விட அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலான்ட்டாரு. நான் எதுவுமே பேசாம நீங்களே எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறீங்க, நான் அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு தெரியுமான்னு சொல்லி ஒரே ஹாப்பி தான். வாங்க வாங்க உங்களுக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு போறா. இங்க தேர்ட் பிரின்ஸோட ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. அவர் வர்ற சத்தம் கேட்டதும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாவம் டயர்டா தூங்கிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு டீயை ஊத்திட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா இந்த இதை முடிச்சிட்டான் இல்லையா, சோ நாளையில இருந்து கோர்ட்ல நீயும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணிக்கோ, அப்படியே எல்லாத்தையும் கத்துக்கோன்னு சொல்றாரு. அப்புறம் மத்தவங்களை அனுப்பிட்டு ஹீரோ கூட தனியா பேசுறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட ஒய்ஃபை அபிஷியல் ஒய்ஃப் ஆக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கா எக்ஸாம்ல, சோ தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அப்பாக்கு இது பிடிக்கல. சரி அவன் கிட்ட சும்மா ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ புது மேன்ஷனுக்கு ஹீரோயினு கூப்பிட்டு வந்திருக்கான். இவனுக்காக இது புதுசா அப்பா பிரசன்ட் பண்ணிருப்பாரு போல. அதுல பேலஸே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்டைல தான் பண்ணிருக்காரு. இவ்வளவு ஃபியூச்சர்ல இதெல்லாம் போடலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு வரா. ஹீரோவும் நீதான் கார்டன் செட் பண்ணால ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் சோகாயிடுச்சு. ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் போயிடுவா இல்லையா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவும் நீதான் இந்த மேன்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. நான் வச்சா ஃபியூச்சர் வைஃப் வந்து கோவப்படுவாங்க இல்லையான்னு சொல்றா. அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, நீ வைன்னு சொல்றாரு. அவ்வளோ ஜிங்வான் ஏதோ வைக்கிற பேரு, அதோட மீனிங் காம், நீங்க சொல்லி கொடுத்த போயம் தான் அதுன்னு சொல்றா. இப்ப ஹீரோ அதை கேட்டு இன்டைரக்டா அவகிட்ட கன்ஃபெஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ ஒண்ணும் புரியாம நின்னுட்டு இருக்க. இப்ப பாடி கார்டு பார்த்துட்டு இன்னுமா உங்களுக்கு புரியல, அவர் உண்மையாவே உங்களை லவ் பண்றாரு, அதனாலதான் இந்த இடத்து கூட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்க ஸ்டேட்டோட ஸ்டைல பண்ணிருக்காரு, நீங்க மட்டும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் இவ கார்டன் செட் பண்ணிட்டு இருக்க மெய்டும் வந்து ஹீரோ உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றான். சரி இதை பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தயங்கி நீங்க என்ன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர சொன்னதுக்கு காரணம் கோர்ட்ல உங்களுக்கு சீக்கிரமா பதவி கிடைக்கணும் தானு சொல்லி கேக்குறா. இல்ல நீ எனக்கு அபிஷியல் வைஃப் ஆகணும் தான் பண்ணுங்கிறாரு. அப்போ நீங்க சொல்ல வருதுங்க, ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ட்டான். ஹீரோயின் கேட்டு முழிக்க நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னோட விருப்பப்படி நான் உன்னை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அவனை பிடிச்சு நான் இது கேன்சரே பண்ணல, நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புற நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நல்லா யோசிச்சு அப்புறம் இதுக்கான பத்திர நான் சொல்றேன் அப்படிங்க. எடுத்துக்கோ எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு ஹீரோவும். இப்போ அடுத்த நாள்
ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்போ பேசிட்டு இருக்க டாக்கே பாத்தீங்கன்னா இருக்கிற பிரின்ஸ்லயே ஹீரோ தான் நல்லவன் வல்லவன் ரொம்ப திறமையானவன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு வேற ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு இருக்கு. நைட்டே இப்போ ஜியா கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாத. ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எங்க 2 பேருக்கு நடுவே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. சோ பிரியணும் தான் முடிவு பண்ணோம். ஆனா அப்புறம் நான் ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கவும் அவர் எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம ஹெல்ப் பண்ணாரு. இப்ப நான் அபிஷியல் ஒய்ஃபா கூட மாத்த சொல்லி கேட்டிருக்காரு தெரியுமான்னு சொல்றா. எனது அபிஷியல் ஒய்ஃபா? நிஜமாவா சொல்றேன்? அவர் உண்மையாவே உன்னை லவ் பண்றாரு. நீ வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்திருக்க, இருந்தாலும் அபிஷியல் ஒய்ஃப் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் உன்னை உண்மையாவே லவ் பண்றாரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு, நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. இதுதானா லவ்? ஆனா அவர் கூட இருக்கும்போதுல எனக்கு ரொம்ப செக்யூரா இருக்கு. 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே சிரிப்பெல்லாம் வருது. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் நைட்டு இவ ஹீரோ கூட இருக்காளே இல்லையோ எப்ப பார்த்தாலும் சாப்பிட ஒன்னா வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா டின்னர் சாப்பிட்டு இருக்கேன், நான் டயட்ல இருக்கணும்னு விரும்புறேன்னு பேசிட்டு இருக்காங்க. சோ உடனே ஜியா எழுந்து இப்படி எல்லாம் பண்ண டயட் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு டிப்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. போப்பா என்னால முடியாதுன்னு ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. எந்த பக்கம் ஒரு வழியா அடமானம் வச்ச ஸ்வாடை எல்லாம் 5th பிரின்ஸ் சாங்குக்கு திருப்பி கொடுக்க அவ அதுக்கு தேங்க் பண்றாங்க விதத்துல அடிய போட்டுருக்கா. அடுத்த நாள் ஹீரோவோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரே யோசனை தான், இந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிடணுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்றான். வேணாம் வேணாம் நீயே சாப்பிட்டுக்கோ, நான் டயட்ல இருக்கேங்கிறா. எந்த டயட்டா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா, நீ ஏன் உன்னைய வருத்திக்கிற அப்படின்னு சொல்லி 2 துண்டை கொடுக்க ஆமாமான்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சோ இப்போ ரூமுக்கு வந்ததும் என்னோட துணியெல்லாம் ஓவர் சைஸ் பண்ண போறேன், இனிமேல் பெரிய துணியை தான் போட்டு சுத்த போறேன், அதனால நான் ஜாலியாவும் சாப்பிட போறேன்னு முடிவு பண்ணிட்டு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கரெக்டா ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறான். உடனே பாடி கார்டும் ஆமாமா இவர் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் வளர்ந்தாரு, அதனால எல்லாமே தெரியும்னு சொல்ல உடனே ஹீரோ வேணாம் வேணாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு பின்னாடியே கையை கட்டி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் சோகமா இப்போ நீங்க தனியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமாமான்னு சொல்லி அவன் எக்ஸ்ட்ராவா 4-5 பிட்டையும் தூக்கி போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு பக்கம் கையை காட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக இவர் கூட சாப்பிடாம நிறைய ஃபுட் அவங்களுக்காக சேர்த்து வச்சார் தெரியுமா, அதனாலதான் இவருக்கு வயிற்று வலியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னு அழுக ஆரம்பிச்சு கர்ச்சிஃபெல்லாம் நினைச்சு போய் வாங்கம்மா 2 பேரும் கர்ச்சிஃபெல்லாம் நினைச்சு போச்சு வாஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப ஹீரோவும் அந்த ஊசியை கோத்துட்டு இருக்கான், ஒன்னும் முடியல. இப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டு இன்ஜெங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோவும் இப்ப நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நூலை வாங்கி நீங்க கேட்டதுக்கு நான் ஓகே சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்னது நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, ஆனா உங்க ஸ்டேட்க்கும் எங்க ஸ்டேட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். என்னோட ஒரே ஒரு வைஃப் நீ மட்டும் தான் எப்பவுமே இருப்பேன்ட்டான். உடனே ஹீரோயினும் ஓகே சொல்ல 2 பேரும் ஹக்கா போட்டு அடுத்து ஹீரோயின் என்ன சொல்றானா, நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்க, சோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஹீரோவும் கோர்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிட்டான். இங்க ஹீரோயின் இப்பதான் தூங்கி எழுந்திருக்கிறா. ஐயோ கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமா ஓடி வந்து தூரமா போயிட்டா. அதனால அங்கிருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டா. இன்ஜுவான் இன்னைக்குதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே, ரொம்ப நர்வஸ் எல்லாம் ஆகாதீங்க, உங்களை நீங்களே நம்புங்க, நீங்க தான் பெஸ்ட்னு சொல்றா. ஆக்சுவலா இது பெரிய சத்தமா எல்லாம் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சோன்னு கேட்டாலும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப கட் பண்ணி கோர்ட்ல இருக்காங்க. செகண்ட் பிரின்ஸோ கடன் விஷயமா அவரோட பிளான சொல்றாரு. உடனே ஹீரோ ஒரு கருத்தை எடுத்து வைக்க வர அவரை பேச விடாம 4th பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேச விடாம பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டான். கரெக்டா ராஜா உங்களை கூப்பிடுறாரு நியூஸ். உடனே ஹீரோவும் வந்து கேட்க உன்னோட ஃபர்ஸ்ட் லைவ்லயே உங்க அண்ணன் உன்னை பேச விடாம பண்ணிட்டான்ல, இன்னும் நீ நிறைய கத்துக்கணும். அப்புறம் அப்படியே உனக்கு ஒரு குட் நியூஸும் இருக்கு. ஜின் ஸ்டேட்டுக்கு போன இல்லையா, அவங்க நாட்டு பிரின்சஸ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம், உனக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒய்ஃப்னு சொல்றாரு. ஹீரோ ஒத்துக்கவே இல்ல. நீங்க தானே சொன்னீங்க என்னோட ஒய்ஃபை அஃபிஷியல் ஒய்ஃப் ஆக்குறேன்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கறான். நான் எப்போ உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணேன், ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்றது எவ்வளவு அட்வான்டேஜ் தெரியுமா, ஒழுங்கா பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோ எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லி எவ்வளவோ போராடுறான். ஆனா அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. இங்க நம்ம ஹீரோயினும் எதுவும் தெரியாம சந்தோஷமா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ அதெல்லாம் சோகமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவனோட ஃபேஸ பார்த்ததும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ வாயில இருந்து எதுவுமே வரமாட்டேங்குது. பாடி கார்டு தான் சொல்றாரு ராஜா இவருக்கு இன்னொரு மேரேஜ் பண்றதா முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே பேசல, அவ்வளவுதான் உடஞ்சு போயிட்டா. நைட்டே ஆயிடுச்சு, எதுவுமே சாப்பிடல, வெளியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. வர பொண்ணுக்கு இந்த கார்டன் கூட பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை ஹீரோவும் தூரத்துல இருந்து பாக்குறான். இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோ கல்யாண ட்ரெஸ்ஸோட இருக்கான். அந்த பிரின்சஸும் வரா. அவ்வளவுதான் 2 பேருக்கும் இங்க கல்யாணம் ஆகிட்டு இருக்க. வீட்டுல ஹீரோயினும் உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இனிமேலும் நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுல, கண்டிப்பா என் ஊருக்கு நான் திரும்பி தான் போகணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. கரெக்டா அங்க ஜியா சாங்கு எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் ஒத்துமையா வாழணும் சரியான்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் ரூடா
கூட ஓகேன்னு சொல்றான். அந்த பக்கம் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுது. இப்படியே ஹீரோயின் இங்கே இருந்தானா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வழி ஆயிடுவா. சோ நீ எங்க கூட வான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் தங்கச்சியை காட்டுறாங்க. இவ ஹீரோ அம்மாவோட அடாப்டட் சைல்டு தான். சோ எப்படியாச்சும் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினியே எப்படியாச்சும் துரத்தி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அது பத்ததுன்னு இப்ப 2வது வேற கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா, அவ்வளவுதான். உட்காந்து ஓன் அழுக ஆரம்பிச்சுட்டா. ஒருத்திவே என்னால இன்னும் அனுப்ப முடியல, இதுல இன்னொருத்தியா என்ன கவுண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்ப நைட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லி வரான். வா நானும் உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு, இப்போ உனக்கு எந்த பவரும் கிடையாது. ஆக்சுவலா எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே என்னையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல மட்டும் நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீனா அதுக்கப்புறமா என்ன ரிலீவ் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு டீல போட்டாச்சு. இந்த டீல் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னோட ஒய்ஃப் நேம் லீவே, அவளதான் அபிஷியல் ஒய்ஃப் ஆக்கணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவ கூட ஒரு ட்ரிங்கை ஷேர் பண்ணா. ஒரே கிளாஸ் தான், தலை கேடிச்சு நடக்க முடியாம விழுந்து புரண்டு போய்கிட்டு இருக்கான். சரி ஹீரோயினை பாத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வரான். ஹீரோயின் இல்லன்னு சொல்லி மேடெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கூப்பிட்டு போன தம்பி இப்போ ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா அப்செட்ல இவளும் குடிச்சு மட்டையாக்கிட்டா. இப்ப ஹீரோ ஒன்னும் பேசல, கொண்டா அவளுன்னு சொல்லி வாங்கிட்டு ஹீரோவே அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டான். அவளுக்கு அப்படியே போத்தியெல்லாம் விட அவன் எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண ஏமாத்திட்டேன், போய்க்காரன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோவால என்ன பண்ண முடியும், என்ன மன்னிச்சிடு, இந்த பிரச்சனையை நானே தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்த நாள் அந்த பிரின்சஸ காட்டுறாங்க. அவளுக்கு ஒர்க் பண்றதுக்காக 4 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சர்வெண்டா அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க வந்ததும் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி வளவளன்னு பேச, வெளியே எப்படி வேணா ரூல்ஸ் இருக்கலாம், ஆனா இங்க என் வீட்டுக்குள்ள நான் அனுமதி கொடுக்காம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, அதனாலதான் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் உன்னை பேசணும்னு சொல்லவே இல்லையே, எதுக்காக பேசுறேன்? சரி ஸ்டோர் ரூம் மெயின்டைன் பண்றது நீங்க தானே, கொஞ்ச நாளாவே நிலக்கரி செலவாகிறது டேலியாக மாட்டேங்குது, எல்லாம் எழுதி வச்சுட்டு எடுத்து போறதே கிடையாது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, இதுதான் நீங்க மெயின்டைன் பண்ற லட்சணமா? போங்கன்னு சொல்லி வந்தவங்க தாட்டி விட்டுட்டு இப்ப 4 மெய்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரே கொஸ்டின் தான். வந்த அந்த சர்வெண்ட்ல அவங்க என்ன கமல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி கேட்கிறா. 2 மெய்ட் கரெக்டா சொல்ல செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேரும் அனுப்பிச்சுட்டா. வரப்போற விருந்துக்கான மெனு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பாடி கார்டு கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இந்த பக்கம் ஹீரோனை கட்டுறாங்க. அவ வேகமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போய் ஆகணும்பா, என் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அதை கேட்டுட்டு அவளை பாக்குறதுக்காக வர ஓடி வந்து டோரை கிளாஸ் பண்ணிட்டு எதுக்காக இங்கெல்லாம் வரீங்க, ஃபர்ஸ்ட் போங்கங்கிறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, எனக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லைன்ட்டா. ஆக்சுவலா நாங்க என்ன பேசிருக்கணும்னு சொல்ல வர, எனக்கு அது தேவையில்லை, புருஷன் பொண்டாட்டி நீங்க என்ன வேணா பேசுங்க, தயவு செஞ்சு இங்க போங்கன்னு சொல்றா. இப்ப ஹீரோவும் பேசாம கிளம்பிட எனக்கு போயிட்டோங்கிற மாதிரி பாக்குறா. இப்ப திரும்ப நான் தான் போன்னு சொன்னேன்னு சொல்லி கத்துறா. அட நான் தான் கதவு தரேன்னு சொல்லவும் இப்ப ஓபன் பண்ணா தங்கச்சி. ஃபர்ஸ்ட் எப்படியே அந்த பிரின்சஸ் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அவ பொல்லாதவளா இருக்கா. வந்த மேட்ஸ் கூட கொஞ்சம் கூட மதிக்காம எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டா தெரியுமா. இப்பவே என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துலன்னு சொல்லி கூப்பிடுறா. பார்த்தா ஹீரோயின் போட்டு படிக்க தூக்கிட்டு வந்து எனக்கு இந்த வம்பே வேணாப்பா, நான் நடந்தே ஓடிடுறேன் எங்க வீட்டுக்குன்னு சொல்லி அங்க இருந்து பொறுப்பட பார்த்தா கரெக்டா பிரின்சஸ் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவளோட மேட் வந்து சொல்ல சரின்னு சொல்லிட்டு மனசு திடப்படுத்திட்டு போய் உட்கார்றா. காலெல்லாம் தானா நடுங்கிட்டு இருக்கு, என்ன பண்றது, இருந்தாலும் வீராப்பா உட்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு எல்லாம் இது பண்ண வேணாம், சிம்பிளா நான் கேட்கிற கொஸ்டின் மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட் வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கறா. இல்லையே அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறா. சரி எவ்வளவுதான் செலவாக்கிட்டு இருக்குன்னு அதை நோட் பண்றீங்களான்னா அதுவும் இல்ல. சோ இப்படி அவ கேட்கிற கொஸ்டின் ஒன்னுக்கும் கரெக்டா பதில் சொல்லல. பேப்பரையா அடிச்சு போட்டு சரி வாங்க 6th பிரின்ஸை போய் மீட் பண்ணணுங்கிறா. எதுக்கு, என்னால வர முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லங்கவும், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, பிடிக்கலனாலும் பேசினதா உங்களுக்கு புரியும், டைம் வேஸ்ட் பண்ணாம எழுந்துவான்னு சொல்லி கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் வந்துட்டா. சோ பொசிஷனுக்கு வந்ததோ நான் போயிடுவேன்னு சொன்னதோ இது அப்படியா அப்படின்னு சொல்லி பாக்குறா. எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு, பட் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ 3 பேரும் சேர்ந்து தான் இதை நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வரணும். சோ அதுக்காக நான் புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதுபடி நீங்க நடந்தா போதுன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு 10 புக் அடுக்கி தரா. மேல இருக்கல சின்ன நோட் அது மட்டும் லீவேக்கு அதை மட்டும் கொடுத்துடுங்கன்னு சொல்றா. இதெல்லாத்தையும் தங்கச்சி புள்ள ஒட்டி கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு பேசுறதெல்லாம் கேட்கல, நடக்கிறத வச்சு அதுவா ஏதோ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை வீட்டு அனுப்ப சொல்லி என் அண்ணன் மூலமாவே கொடுக்க சொல்லிருக்கோன்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல வந்து எவ்வளவு தைரியம் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, பிரின்சஸ்னா என்ன உனக்கு கும்பலாமா முளைச்சிருக்கு, லீவே நீ எங்கேயும் போக கூடாது, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லி அவ கொடுத்த நோட்ஸ் ஃபுல்லா கிழிச்சு போட்டா. இப்ப ஹீரோயின் சொல்றா சாங்வு அவங்க என்ன வீட்டு தோரத்துல அது அவங்க எனக்காக கொடுத்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறா. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டமே, கையில கச்சா அவ்வளவுதான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு சாரிங்கிற மாதிரி சொல்றா. சாரியால இதை திரும்ப வரப்போறது கிடையாது, அதை படிக்க போறவ லீவே தான். சோ எல்லாத்தையும் நீ தான் ஒட்ட வச்சு தரணும்ட்டா, வேற வழி இல்ல. ஒவ்வொன்றா பொறுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த நாள்ல இருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட கூட விடாம புடிச்சு வச்சு இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு அபிஷியல் ஒய்ஃப் ஆகணும்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதனால அவளை ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு மிஸ்டேக் தானே விடேன்ப்பா,
தப்பு பண்ணாத மனுஷன் உண்டாங்கிறா, இப்பவா நான் கட்டுறேன்னு சொல்லி அப்படியே மின்னல் மாதிரி அபாக்கஸ பூந்து விளாடுறா. சாரிங்க மேடம், தெரியாம சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிட்டா. சரி சாப்பிட வச்சு விடேப்பான்னு சொல்லி ஓடி வந்தா. மிட் நைட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கேடு, போமான்னு சொல்லி விரட்டி விட்டா. ஒரு வழியா எப்படியோ மனப்பாடம் பண்ணது. அடுத்த நாள் அச்சு பேசலாம சொல்ல சரிமா ஓகே குட்ன்ட்டா. அடுத்து நீங்க படிச்சீங்களான்னு ஹீரோ கேட்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பாங்கிறா. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்ல. படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ சாப்பிடுன்னு சொன்ன அப்புறமா தான் எல்லாரும் சோத்துலயே கை வைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஜியா கிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்றான். இத பிரின்சஸோட மெய்டு ஒட்டு கேட்டு நிக்க ஹீரோயின் மெய்டு பாத்துட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேடம் பேசுறதை ஒட்டு கேட்பேன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை. ஏன் மேடம் தான் பெருசு, இல்ல ஏன் மேடம் தான் பெருசுன்னு வேற அடி. இப்ப கட் பண்ணி அந்த பிரின்சஸும் மெய்டு கண்டிக்கிறா. நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும், அடுத்தவங்களோடதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினும் மெய்ட கூப்பிட்டு வரா. 2 பேர் பண்ண தப்பையும் நீங்க தான் ஒத்துக்கணும், சோ 2 பேரும் அப்பாலஜிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க கோர்ட்ல என்னதான் அவங்க கடன் வேணும்னு சொல்லியிருந்தாலும் திருப்ப கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு ஐடியாவா மிட் நைட் மார்க்கெட் ஓபன் பண்ணலாம், அது மூலமா நிறையவே நமக்கு வருமானம் வரும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இது எல்லாரும் நிராகரிச்சாலும் அப்பா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா அதை பத்தி எழுதி என்கிட்ட சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்தா அவ டயட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ சொல்லும் போது தான் சாப்பிடணும், அது இதுதான் சாப்பிடணும் வேற. ஹீரோக்கு சரியான பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி நைட்டு திருட்டுத்தனமா உள்ள போனா அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் இருக்கா. இதாங்க இது மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லி அவளும் பண்ண கொடுக்க 2 பேரும் சாப்பிட்டு நின்று இருக்காங்க. கரெக்டா பிரின்சஸ் வேற வந்துட்டா. அவள அந்த 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. அவ லைட்டா சென்ஸ் பண்ணிட்டா போல. அவ எதுவும் பேசாம போயிட்டா. அவ போன அப்புறமா கூட அவ வரன்னு சொல்லிட்டு வேணுனே ஹீரோ அவளை அங்கேயே உட்கார வச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. நம்ம 3rd பிரின்ஸ் அப்பா கிட்ட விழுந்து கதறிட்டு இருக்காரு. அப்பா எனக்கு இந்த பேலஸே வேணப்பா, என் வீட்டுக்கு என்ன விடுப்பா, நான் அங்க போய் இருந்துக்கிறேன், என்னால இங்க இருக்க முடியாது, தயவு செஞ்சு விடுங்க, நான் அங்க இருந்து வேணா டெய்லி வந்து அட்டன் பண்றேன் அப்படிங்கிறான். அங்க போனா என்னென்ன வேலை பண்ணணும்னு தெரியும், நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து அவரோட நோட்ஸை கொடுத்துட்டு சரி உன்னோட வேலையும் ஆரம்பின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போனவன் இப்ப திரும்ப வந்து அண்ணா இந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாருப்பா, சோ அண்ணாவையும் நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்க சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப 3rd பிரின்ஸும் வீட்டுக்கு வந்து இனிமேல் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு எஸ்ஏ வாட்டம் போய்கிட்டே இருக்கு. பாவம் பொண்டாட்டிக்கு தான். இப்ப அடுத்த நாள் மார்க்கெட்டை ஹீரோ ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினும் அந்த பக்கமா வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ 2nd பிரின்ஸ் அங்க வராரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உனக்கு புது ஒய்ஃப் எல்லாம் கிடைச்சிருச்சு போல, அதனாலதான் அவளை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி எகத்தாலமா பேச ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி அவரை எதிர்த்து பேசிட்டா. இதெல்லாம் எனக்கு கேட்க டைம் இல்ல, பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. பரவாயில்லையே நல்லா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சேரப் பண்றாங்க. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டி விட்டு இறங்கி போகவே மனசு வர மாட்டேங்குது. போய்தான் ஆகணுமா இல்ல வேணாம் ட்ரிங்க் பண்ண போலாமா? ஐயா வேணாம்ப்பா, நீங்க ட்ரிங்க் பண்ண என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுங்கிறா. சரிவா வேற வழியில போய்தான் ஆகணும்னு சொல்றாங்க. இருந்தாலும் போக மனசுல அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா மனசை மாத்தி இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல வாங்கல நண்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்தாங்க நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அவளும் சாப்பிட்டு நல்லதான் இருக்கு. ஆமா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீரோ வேற சொல்ல. ஆமா சின்ன வயசா இருக்கும்போது நான் எவ்வளவு சாப்பிட்டேன்னு எனக்கு இது பத்தவே பத்தாது, அதனாலேயே என்கிட்ட இதை கொடுக்காம பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு பிடிக்கும், ஆனா நான் சாப்பிட விரும்பல, ஏன்னா இதுதான் என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் எழுந்து போறா. அட போடி எப்பாச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அவ போனது இப்ப ஃப்ரீயா இவங்களை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்பாவும் ஹீரோ அவருக்கு கொடுத்த அந்த புது மேன்ஷனை ஒரு விருந்து வச்சு ஓபன் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்விடேஷனை கொண்டு வந்து 2nd பிரின்ஸ் கிட்ட கொடுத்தா அவரு அதை தீக்குள்ள போட்டு நான் போகவே மாட்டேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த நாள் தடபுடலாம் எல்லாம் ஏற்பாடாக்கிட்டு இருக்கு. பிரின்சஸ் சொல்றபடிதான் எல்லா மேலும் ரெடி பண்ணிருக்காங்க. வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா டைம் தான் ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் கூட வர மாதிரி இல்ல. இங்க சாங்கு நான் போவேன்னு சொல்லி கிளம்ப அவன் முக்காடு போட்டாச்சு போமான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க 3rd பிரின்ஸோட ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமா ஓடி வர ஏமநாட்டு வந்து நிக்கிறாரு. 2nd பிரின்ஸ் போகல, அதனால நம்மளும் அங்க போக கூடாது, நானும் ஒரு அதிகாரி தானே அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் சிசி சரி நானாச்சும் போயிட்டு வரங்கிற மாதிரி முடிவு பண்றா. 2 பேருமே அப்பாவிக. சோ சிசியும் போல 7th பிரின்ஸும் போகல. 2 பேரும் கிஃப்ட் மட்டும் அனுப்பி வச்சலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப நைட்டே ஆயிடுச்சு, என்னால பசி தாங்க முடியாது, நான் இப்பவே சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு தங்கச்சி எழுந்தா ஒரு சவுண்ட் கேக்குது. வந்து பார்த்தா நம்ம சாங்கு ஒயின் பாட்டிலோட வந்துட்டா. பின்னாடியே 3rd பிரின்ஸோட ஒய்ஃப் எல்லாம் ஓடி வந்ததால பின்னாடியே 3rd பிரின்ஸும் வந்துட்டாரு. அடுத்து 5th பிரின்ஸ் அவ விட்டுட்டு மதிக்காம வந்துட்டா. சோ பின்னாடியே ஓடி வந்திருக்காரு. எப்படியும் இத்தனை பேர் வந்துட்டாங்க இல்லையா. ஃபயர் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ பார்க்க வெளியே வந்தா அங்க சிசியும் 7th பிரின்ஸும் இருக்காங்க. அட வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு கரெக்டா ஜியாவும் வரா. எல்லாரும் ஒன்னா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த கடைசி தம்பி குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அந்த இளவரசனும் வந்திருக்கான். சோ இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. பார்த்தா 5th பிரின்ஸுமா இங்க விழுந்துட்டாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் சாப்பிட்டதுல பாய்சன் இருக்குன்ட்டாரு. உடனே ஹீரோயின் எல்லா மெனுவையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஃபுட்டையும் பாக்குறா. அதுல அவ மீட்டோட கீரையையும் சேர்ந்து சாப்பிட்டதால தான் இப்படியா இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ உடனே ஹீரோயின் அதுக்கு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த பக்கம் அவரு நான் செத்தாலும் சரி நீ தான் எனக்கு ஊட்டி விட்டுன்னு மட்டும் சொல்லிடாத, நீ பிரின்ஸ் தான் இருந்தாலும் அப்புறம் ஒன்னும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி பாவமா பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொடுத்த மெடிசனை குடிச்சதும் 5th பிரின்ஸ் ரெடி ஆகிட்டாரு. உன்னாலதான் இது சரி பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி பிரின்சஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இங்க சாங்கு இனிமேல் நான் உங்ககிட்ட ஜென்டலா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டான். பாவம் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு இல்லையா, அவளுக்கே மனசு மாறிடுச்சு. இப்ப வீட்டுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே லைட்டா ட்ரிங்க் எடுக்க அவ புடி வச்சுட்டு நீங்களாம் குடிக்கவே
பண்ணக்கூடாது. டான்ஸ் வான்ல குடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ சொல்ல யோசிச்சு பாக்குறான். இப்பதான் தெரியுது மனுஷனுக்கு. இப்ப நினைச்சு பார்த்து சாக்காயிட்டு இருக்க. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். இப்ப கைப்பிடிச்சு நீ என்ன ட்ரிங்க் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா இல்ல மத்தவங்களோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஜியாவை காட்டுறாங்க. பாவம் அவனை புடிச்சு அடிச்சு கழுத்தி எல்லாம் நெரிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போகாத அந்த விருந்துக்கு நீ போயிருப்ப. நான் சொல்றதை மட்டும் தான் நீ பண்ணணும். என்ன மாரி எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி அவ கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் வைஃப் எப்படியோ ஸ்டாப் பண்ணி அவளையும் தாட்டி விட்டு நாள் ஃபுல்லா முட்டி போட்டு போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப சோகமா ஒரு ரூம்க்கு முன்னாடி நிலாவை பார்த்துட்டு அப்படியே முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கா. அதை ஃபர்ஸ்ட் வைஃபும் பாக்குறாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்ப அடுத்த நாள் மார்க்கெட்ல என்ன நைட் எல்லாம் கடையை வச்சுட்டு இப்படி இருக்கீங்க, மனுஷங்க தூங்க வேணும்னு சொல்லி ஹீரோ சொன்ன ஐடியால நைட் மார்க்கெட் வச்சாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஃபுல்லா தகராறு வந்துருச்சு. உடனே ஹீரோவை இதை ஸ்டாப் பண்ண சொல்லி ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல ஹீரோவால இது தப்புன்னு சொல்லி ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இதுல இருந்து நிறைய ப்ராஃபிட் வருது இல்லையா, நம்மளும் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணா ஒத்துப்பாங்கிற இதுலதான் இருக்கான். அப்பா நீ ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண, நீங்க கொடுக்குற தண்டனை ஏத்துக்கிறேன், ஆனா நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி ரூட சொல்லிட்டான். எகுத்து பேசுறதால அப்பாக்கு கோவம் வந்துருச்சு. சோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. ஒன்னும் புரியாம ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். நைட்டு ரூம்ப விட்டு கூட வெளியே வரல, எதுவுமே சாப்பிடல. சோ ஹீரோயினே இப்போ உள்ள வந்து நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சனா கூட அழுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்ட. இப்ப அவ கையை பிடிச்சு கீழே வச்சுட்டு இல்ல என் அப்பாவை நான் ரொம்ப நம்பினேன், எப்படி அலோவ் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அது எல்லாமே இமேஜினேஷனா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினும் சமாதானப்படுத்தி சாப்பாடு கொடுக்க ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்கப்பா. இப்ப அடுத்த நாள் கார்டன்ல திரும்பவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரின்சஸ் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நிலக்கரி எல்லாமே தீந்து போச்சு. அதனால இத்தனை உண்டை போட்டு நெருப்புல காஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு பேச்சு கூட பேசவே விடல. இது எல்லாத்தையும் நம்ம தான் டீல் பண்ணி ஆகணும். கொஞ்சோண்டு இருக்க காய்கறி வச்சுதான் இப்ப சமையல் போய்கிட்டு இருக்கு. நிலக்கரியோட அளவுன்னு சொல்லி எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பாக்குற வர ஹீரோ பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். இங்க கோர்ட்லயோ 7th பிரின்ஸையும் 5th பிரின்ஸையும் கோர்ட்ல வேலை பண்ண அனுமதிச்சுட்டாங்க. கோர்ட்ல வேலைனா தனி பேலஸ் கொடுத்துருவாங்க போல. இப்ப ராணி இது விஷயமா அப்பா கிட்ட பேசுறாங்க. 6th பிரின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணி காமிச்சதால தான் நீங்க அவனுக்கு வேலை கொடுத்தீங்க. ஆனா 5th பிரின்ஸும் 7th பிரின்ஸும் எதுவுமே அச்சீவ் பண்ணது கிடையாது. எதை பேஸ் பண்ணி இப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா எல்லாத்தையும் ஏதோ ஒரு கணக்கு வச்சுதான் பண்ணிருப்பாரு போல. இப்ப ஜியா செகண்ட் பிரின்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் வைஃப் வராங்க. உன்ன போலதான் நானும் இங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, வா உள்ளன்னு சொல்லி இப்ப அவங்களே உள்ள கூப்பிட்டுறாங்க. அப்போ செகண்ட் பிரின்ஸ் முன்னாடி ஒரே குப்பையா இருக்கு. ராஜாவுக்காக இவர் மெமோரியல் ஒவ்வொன்னா கொடுத்து விட அவர் எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாரு. சோ அதை நினைச்சு டென்ஷனா இருக்க இப்போ உடனே ஜியா நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை புகழ, இவனை புகழ்ந்தாலே போதும் போல அப்படியே கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்ப இங்க நம்ம ஹீரோவை லார்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வரா. எனது லாடா இப்படி எல்லாம் கூப்பிட்டாத, இப்படி கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்படியா சொல்றீங்க, அப்ப நான் உங்களை ஜெங்கனே கூப்பிடவா அப்படிங்கிறா. அந்த பக்கம் உடனே பாடி கார்ட்ஸ் இருக்க. ஹீரோவும் ஜெங்கா ஓகே பரவாயில்ல நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டான். கையில ஜியா எழுத்துல லெட்டரையும் வச்சிருக்கா. அதை சீக்கிரட்டா எல்லாம் படிக்கணும்னு நினைக்கல. சோ ஓப்பனாவே ரெண்டு பேர் முன்னாடியும் படிக்கிறா. இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு காரணமே செகண்ட் பிரின்ஸ் தான். சாரி என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு அப்பாலஜி லெட்டரை எழுதி அனுப்பியிருக்கா. அப்படியே ஹீரோயினும் நானும் அவ்வளவு ரொம்ப க்ளோஸ் தெரியுமான்னு சொல்லி பழைய கதையெல்லாம் பேச, இதை நீ எங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணேன் அப்படிங்கிறா. ஓ அப்படியா ரொம்ப தேங்க்யூ, என்கிட்ட உன்னோட பர்சனல் விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ணதுக்குன்னு சொல்ல அதை பத்தி அவ பெருசெல்லாம் கண்டுக்கல. ஓகே ஜெங் நான் போய் மத்த வேலையை பாக்குறேன்னு சொல்லி இருந்து ஓடிட்டா. இந்த பக்கம் பாவ பிரின்சஸ் வந்ததுல இருந்து வேலை செஞ்சு இப்போ இவளுக்கு கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு உடம்பு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. உங்களுக்காக ஹீரோயின் வார்ம் வாட்டரால சென்ட் பண்ணிருக்காங்க, இதை குடிச்சிட்டு தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்களேன்னா. எனக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாத்தையும் சீக்கிரமா பெர்ஃபெக்ட்டா முடிச்சாகணுங்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. இந்த பக்கம் 5th பிரின்ஸ்க்கு கோர்ட்ல வேலை கிடைச்சிருச்சு இல்லையா, புது பேலஸ் வேற ஓபன் பண்ணணுமாச்சே. சோ இருக்க பொருள் எல்லாம் கஷ்டப்பட்டு தம் கட்டி தூக்கிட்டு வந்தாச்சு. அடுத்து விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், நீ தான் பண்ணணும்னு சொல்லி சாங் கிட்ட சொன்னா, என்ன நீ இதுக்கெல்லாம் என்ன இழுக்கிற, ஒழுங்கு மட்டும் தான் நீயே பண்ணுங்கிறா. இதெல்லாம் பொண்ணுங்க மேட்டருமா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஜெண்டர் யூஸ் பண்ற, கொஞ்சம் கூட ஒண்ணு கருவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண, தாயே விடு நானே பாத்துக்கிறேன்னு அவன் வலிக்கு வந்துட்டான். இந்த பக்கம் 7th பிரின்ஸையும் சிசியையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஷை டைப், அதிகமா பேசவே மாட்டாங்க. இவங்க எப்படி மத்தவங்களை எல்லாம் இன்வைட் பண்ணி விருந்து வைக்கிறது. அதனால சிசி என்ன சொல்றானா, கம்மனு நம்ம மீல் பாக்ஸ் ஒவ்வொரு பேலஸ்க்கு அனுப்பி வச்சிடலான்னு முடிவே பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மீல் பாக்ஸ் வந்துருச்சு. ரெண்டு மேடையை உட்கார வச்சு ஜாலியா சாப்பிடணும்னு முடிவு பண்ணி சாப்பிடுறா. பட் ஆனா முடியல, ரொம்ப போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வர அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டைஸ் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலதான் ஹீரோ புளியாச்சே, ஹீரோ மட்டும் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா மூக்காடு தான் போடணும் போலன்னு சொல்லி கடைசியா மூக்காடே போட்டு உட்காந்தாச்சு. அப்பவும் ஹீரோ விட்ட பாட்டுல வின் பண்ணி இருக்க எல்லா நெட்ஸ் இப்ப இவன் பக்கம் தான் இருக்கு. எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது, வாங்க மத்த கேம் விளையாட போலன்னு சொல்லிட்டு கழிச்சுட்டு இப்ப அடுத்து வீட்டுல இருக்க
பாத்திரத்தை எல்லாம் வச்சு அது மேல ரிங்கி வீசி விளாடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மிஸ் ஆயி போச்சு. இப்ப ஹீரோ இஸ் த கார்ட்டூன் சொல்லி வாங்கி ரிங்க போட்டா அதுவும் ஃபெயில். போங்க நானே ட்ரை பண்றேன்னு தூக்கி வீசுறா. எப்படியோ ஒண்ணு விழுந்துருச்சு. ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட எனக்கு அந்த பெரிய ஜாடி வேணும், நீங்க தான் வாங்கி தரீங்கன்னு சொல்லி அவன் கிட்ட எய்ம் பண்ண சொன்னா அது வேற எங்கேயோ போய் விழுது. சரி வாங்க செஃப், நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்ட பாவத்துக்கு அவரு போடுறது எல்லாமே நேரா போகுது. எந்த திங்ஸ பார்த்து போடுறாரோ அது நச்சுன்னு கரெக்டா போய் உட்காருது. முன்னாடில இருந்து போட்டாலும் சரி, பின்னாடில இருந்து போட்டாலும் சரி, சைட்ல இருந்து போட்டாலும் சரி, கண்ணை மூடிட்டு போட்டா கூட கரெக்டா போய் விழுது. செம மாஸ் போங்கன்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு கிளைமேட்டே கொஞ்சம் சில்லாகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரின்சஸ் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து இருக்கிற ரிங் எல்லாம் கீழே தலையில எல்லாம் போடுறாங்க. அவ்வளோ பயம். இப்ப கட் பண்ணி ஹீரோயினையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ஆயிடுச்சு, நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி இதுல இருந்து வெளியே வரணும்னால பாக்கணும்னு சொல்லி ஒரே காய்ச்சல் தான். இப்ப இங்க கோர்ட்ல காட்டுறாங்க ராஜா நைட் மார்க்கெட்டிங்க செகண்ட் பிரின்ஸ் தலைமையில தேர்ட் பிரின்ஸும் அப்புறம் 5th பிரின்ஸ் 7th பிரின்ஸ் எல்லாரையும் சேர்ந்து பண்ணிடுப்பா அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா 5th பிரின்ஸ் உள்ள கொண்டு வந்ததே நம்ம ஹீரோவோட பிளான் தான் போல. இப்போ மார்க்கெட்டிங் ஸ்டைல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஹீரோயின் என்ன சொல்றானா பொண்ணுங்களே இதுல இன்க்ளூட் பண்ணலாங்கிற ஐடியாவை தரா. பிரின்சஸ் என்ன சொல்றானா பிரேக்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு டீச்சரை வச்சு அவங்களுக்கான ஸ்கில்ல வளர்த்து விடலாம்னு சொல்றா. இப்படி பலமா டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்க அப்பா கிட்ட இருந்து அழைப்பு. சோ உடனே ஹீரோ வாங்க போறான். அவரும் அடுத்தல என்ன பண்ண போற அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் கேட்க இவனும் டான் பதில் சொல்ல அந்த பக்கம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இங்க பிரின்சஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. டாக்டர் கூப்பிட்டு போக கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஓடி வந்து சொல்றா. இப்ப எல்லாரும் சேர்ந்து வெளியே போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. காவலாளிகள் அலவுடே பண்ண மாட்டாங்க. சோ இப்ப தங்கச்சியை கூப்பிட்டு அன்னைக்கு நான் பாபிக்யூ பண்ணப்ப நெருப்பு உண்டாக்குனீல அது எப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டு இப்போ ஒரு வண்டியை நெருப்பு ஃபுல்லா பத்த வச்சு ஒழுங்கு மரியாதை தள்ளிக்குங்கடான்னு சொல்லிட்டு வேகமா தள்ளி கொண்டு வந்து எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேட்ட பாடில்ல. இப்போ கரெக்டா ஹீரோ என்ட்ரி. ஹவுஸ் அரெஸ்ட கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொல்லி ராஜா அறிக்கை விட்டாச்சு. இப்ப கட் பண்ணி டாக்டரும் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹெவியா கோல்டு பிடிச்சிருக்கு, ரெஸ்டே இல்லாம ஓவரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவ அப்பவும் அடங்குறதா இல்ல. நான் லெட்ஜரை படிச்சாவேன்னு சொல்லி எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு நீ ஒரு நாள் படிக்கலன்னா வானொன்னு இடிஞ்சு விழுந்துராது, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு பதிலா நான் படிக்கிறேன், அப்புறம் உனக்கு நான் சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வீர அப்ப போய் உட்காந்துட்டா. கண்ணு முழிச்சு பார்த்தா விடிஞ்சே போச்சு. எங்கடா பிரின்சஸ் பார்த்தா அவளையும் காணோம். வெளியே வந்து பார்த்தா அவ படு ஆக்டிவா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து எதுக்காக ரெஸ்ட் எடுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ரெஸ்ட் எனக்கு வேணாம், உனக்கு தான் வேணும், நீ தான் சரியா தூங்கவே இல்ல, படிக்க கூட வேணாம், நானே படிச்சு வச்சுட்டா, நீ மனுஷியா மிருகமா ஏன் இப்படி இருக்க, கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் சரியா, இன்னைக்கு நீ லீவ் அவ்வளவுதான் அப்படின்னு அவளை கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்து கையில இப்ப பட்டத்தையும் கொடுத்து நீ தான் விடணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு விடவே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த பட்டத்தோட கயிறை கட் பண்ணிட்டு இப்ப பாரு அந்த பட்டம் எவ்வளவு ஃப்ரீயா சுத்துது, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம சுதந்திரமா இருக்கு, அதே போல நீயும் இருக்கணும்னு சொல்லி சில பல ஹீரோனுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தத்துவத்தை எல்லாம் சொல்ல அவளுக்கும் லைட்டா மனசு மாறிடுச்சு. இப்போ வீட்டுக்கு ஹீரோவோட கடைசி தம்பி குட்டி இளவரசன் வந்திருக்கான். அவனோட நம்ம ஹீரோயின் விளையாட கரெக்டா பிரின்சஸும் வரா. இப்ப அவளும் சேர்ந்து குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கா. இப்பதான் தங்கச்சி என்ட்ரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டு விளையாடுவீங்க, நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு செம்ம சவுண்டா விளையாடிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க ஹீரோக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு. ச்சே வீடுனா இப்படி தாண்டா இருக்கணும்னு ஃபீல். நம்ம பாடி கோடு நீங்க முன்ன மாதிரி இல்ல தெரியுமா, ஹீரோயினை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, 15 நாள் வீட்டுக்குள்ளேயே வேற இருக்க வச்சுட்டாங்க. சோ அதனால கேதரிங்காக எல்லாருக்கும் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்படி லெட்டர் எழுதி அனுப்புன ஜியா கிட்ட இருந்து ரிட்டன், இனிமேல் நம்ம கூட பேசவே கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்கன்னு சொல்லி மேடும் சொல்ல திருட்டுத்தனமா ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறா. சோ இப்போ ஜியாக்கும் அது தெரிஞ்சு செகண்ட் பிரின்ஸ் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து கிளம்பிட்டா. அவ போறத செகண்ட் பிரின்ஸோட ஃபர்ஸ்ட் வைஃபும் பார்த்துட்டாங்க. பட் எதுவும் சொல்லல. இப்ப கட் பண்ணி எல்லாரும் சொன்ன ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றாங்க, சத்தம் இல்லாம இருக்குமா, பேசதான் விஷயம் இல்லாம இருக்குமா, பேச குடிக்கன்னு சொல்லி கப்பா குடிச்சு எல்லாம் காலியாகி 10வது ரவுண்ட் ஓடிட்டு இருக்கும் போல. ஓவர்லோட் ஆகி இஷ்டத்துக்கும் உளறிக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்த அந்த பக்கம் ஆண்கள் தான் பெர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு சொல்லி அந்த பக்கம் குடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின்கெல்லாம் பிடிக்குமா? இப்ப லைனா அத்தனை பேரும் வந்து மேல நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே வழியா நைட் மார்க்கெட்டை நம்ம ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாடி கார்டு ஓடி வந்து இது மாதிரி மேடம் ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்பி இதோ இங்கதான் இருக்காங்க, இன்னுமே வரல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே தேர்ட் பிரின்ஸ் போப்பா குறும்புக்கார மனைவியாச்சே போன்றாரு. எங்க அவரை மட்டும் போக சொல்றீங்க, உங்க பொண்டாட்டிகளும் அங்கதான் இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி பவரையும் கூப்பிட்டு வரான். இந்த பக்கம் ஹீரோயின் பெண்கள் ஆண்கள் சமம்னு சொல்லி அவளோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ண எப்பவும் போல எதிர்க்கிறதா சொல்லி 4 பேர் கத்த பெண்கள் அங்க ஜாஸ்தியா இருக்காங்க. சோ தேர்ட் பிரின்ஸோட வைஃப் எல்லாம் போது நிறுத்துறா வெளியே போடான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இந்த வாக்குவாதத்துல நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றா. இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு வழியா முடிச்சியான்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் லைனா ஒரு வைஃப்கெல்லாம் இந்த குள்ளவை வச்சு மூஞ்சி
மூஞ்சி மாத்திட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் பிரின்சஸும் வராங்க. ஜியாவை கூப்பிட செகண்ட் பிரின்ஸே வந்தாச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி தைரியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப ஜியா வரா. இப்ப கட் பண்ணி ஹீரோயின், கொஞ்சோண்டு தான் குடிச்ச, தப்பா நினைச்சுக்காதீங்க, இனிமேல் நான் வெளியே போய் குடிக்கவே மாட்டேன்னு பேச, இனிமேல் உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒழுங்கா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஹீரோவும் கோவப்படுறான். ஹீரோயின் ஓகே சொல்றாளோ இல்லையோ, பிரின்சஸ் நான் சொல்லுவேன் முன்னாடியே நான் சொல்லுவேன், இது என்னோட ப்ராமிஸ் இருக்கா, கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பிரின்சஸ் அவளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க ஜியாவை காட்டுறாங்க. அவளுக்கு பனிஷ்மெண்டா நிறைய எழுதணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல. சாப்பிடாம கூட நைட் ஃபுல்லா எழுதிக்கிட்டு இருக்கா. மனசு கேட்காம ஃபர்ஸ்ட் வைஃப் அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு, நான் சாப்பிட்ட இதை மிச்சம் ஆயிடுச்சேன், சோ அதான் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு வச்சேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொன்னதும் இப்போ வந்து உங்களை எதிர்க்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, சோ 2 பேரும் ஒத்துமையா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க பார்த்துட்டு எதுவும் பேசாம கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் கோர்ட்ல மோச்சுவான் ஸ்டேட்டும் ஜின் ஸ்டேட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. மோச்சுவான்ங்கிறது ராணுவத்துல சிறந்த நாடு. உடனே செகண்ட் பிரின்ஸ், அதான் நம்ம கிட்ட சூயூ பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்டேட்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றான். அந்த சூயூ 5th பிரின்ஸோட தங்கச்சி போல. உடனே அவர் கதறி எழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு மெச்சூரிட்டி கூட இல்ல, 13 வயசு தான் ஆகுது, இவளுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப கதற. அப்பவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணை விட்ட வேற யாரு, நம்ம தங்கச்சி வேற இருக்காளே. இப்ப தங்கச்சிய கோர்ட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அவ ராஜா மட்டும் ராஜ மரியாதையோட செம்ம கெத்தா வந்துட்டு இருக்கா. உள்ள வந்ததும் உன்னை மோச்சுவானுக்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு இருக்கோன்ட்டாங்க. இவ்வளவு அந்த பிட்டு இந்த பிட் எல்லாம் போடுறான், எனக்கெல்லாம் அதுக்கு போக தகுதியே கிடையாதுனால பேசுறா. நீ போய் தான் ஆவேன்ட்டாரு. இங்க ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஒரே இடி மின்னல், பலத்த மழை, கதவு வேற சாத்து திறந்துகிட்டே இருக்கு. இப்ப க்ளோஸ் பண்ண போனா தங்கச்சி நினைச்சு போய் வந்திருக்கா. வந்ததும் அழுகவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன தத்தெடுத்தனால மிலிட்டரி ஸ்டேட்டுக்கு என்ன வைக்க பாக்குறாங்க, என்னால இதை ஒத்துக்கவே முடியுதுன்னு சொல்லி பாவம் கதறி அழுதுட்டு இருக்கா. சோ இந்த மேரேஜை கேன்சல் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியாவை போடுறா. அதுபடி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஹீரோயினே மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு வாமிட்டா எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, பார்க்கதான் இப்படி இருக்காங்க, லைட்டான வயிற்று வலி தான் போலங்கிறான். சோ உடனே பிரின்சஸ் நம்ம ஹீரோன்னு சொல்லி ரவுண்டு கட்டி அப்படி எப்படின்னு சொல்ல பாவம் வந்தாலே ஆமாமா ரொம்ப கஷ்டம் தான் அவங்க உயிர் பிழைக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்க ராஜாவும் ராணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட தாட் என்னன்னா, அந்த சூயுவை நான் தான் பாத்துட்டு இருக்கேன், என்னால இன்னும் அவளை பாத்துக்க முடியாது, தயவு செஞ்சு அவளை தான் கல்யாணம் பண்ணி தரணுங்கிறாங்க. அவ இன்னும் சின்ன பொண்ணுமா, அவ கல்யாணத்துக்கு தகுதி இல்ல, இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி யோசிக்க, அதான் உங்களோட ஒரு பையனோட பொண்ணு இருக்காளேன்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களோட பொண்ணு தான் நானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறமான்னு சொல்லி அம்மாவை ஆறுதல் படுத்திட்டு அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு தெரிஞ்சு, என்னது என் பொண்ணுக்கு அந்த இடத்துல கல்யாணமா, இது நடக்காதுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட தங்கச்சி ஒய்யாரமா மெத்த மேல உட்காந்துட்டு ஹீரோயின் ஊட்டி விட சாப்பிட்டு எப்படியோ நம்ம போட்ட விட்ட எல்லாரும் நம்பிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட ஒய்ஃப் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி எப்படியோ நடிச்சு படுத்தாச்சு. டாக்டரை பார்க்க வேணாம்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ சமாளிச்சிட்டு இருக்கா. இல்ல எங்க டாக்டரே நல்லா தான் பாத்துட்டு இருக்காருன்னா போய் மேல போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒத்துக்கவே இல்ல. செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை இல்லையான்னு சொல்லி நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்பியாச்சு. போச்சு எல்லாம் தெரிஞ்சுக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உங்க பொண்ணை பாக்குறதுக்காக அரண்மனையில இருந்து நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்களும் எதுவுமே கண்டுக்காம வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோவோட தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட மகளை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்கல்ல. சோ அம்மாவும் வேகமா போய்கிட்டாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நீங்க என்ன பொய்யா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உண்மையாவே தான் பார்க்க போயிருக்காங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டான். பட் இதுல நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. தங்கச்சி தப்பிச்சாலும் அந்த பொண்ணு மாட்டிக்க போறா இல்லையா. சோ ஹீரோவும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி கோர்ட்ல காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஓடி வந்து கதறி அழுகுறாரு. தயவு செஞ்சு இந்த மேரேஜ் ப்ரொபோசலை கேன்சல் பண்ணிடுங்க, என் பொண்ணை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விடவே மாட்டேன், நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி என் பொண்ணை மட்டும் நான் அங்க அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை இனிமேல் பண்ணாம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். சோ இப்ப அப்பாவும் ஒத்துக்கிட்டு 3 நாள் தான் உங்களுக்கு டைம் தருவேன், அதுக்குள்ள பண்றதை பண்ணிடணும், அப்படி மட்டும் இல்லைன்னா 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப கட் பண்ணி மோச்சுவான்ல இருக்க ராஜாராணி எல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த நாட்டுக்கு தராதுக்கு காரணமே இவங்க நாட்டுல விவசாயமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு விவசாயமும் பண்ண தெரியாது. சோ அதுக்காக நாடோடிகள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறதால இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீங்களோ காலகாலமா விவசாயம் பண்ணாம நாடோடிகள் மாதிரி இருக்கீங்க, ஆனா எங்க நாடு பல வருஷமா விவசாயத்துல நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ உங்க நாட்டுக்கு வந்து அந்த நிலத்தை எல்லாம் சர்வே பண்ணிட்டு உங்க நாட்டிலயும் நீங்க விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க இந்த கல்யாண ப்ரொபோசல்
ப்ரப்போசலை எல்லாம் கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் கொஞ்சம் இதா இருந்தாலும் அந்த நாட்டு ராணி ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ஹீரோவும் என்னோட ஒய்ஃப்க்கு நல்லாவே விவசாயம் தெரியும், அவ அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கா, சோ நான் அவளையும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். அப்பாவும் அதுக்கு ஒத்துட்டாரு. இங்க தேர்ட் பிரின்ஸ காட்டுறாங்க. இத்தனை ஒய்ஃப் இருக்குன்னு தான் பேரு, ஒரு குழந்தை கூட இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டாக்டர் கிட்ட விட்டுட்டாரு. டாக்டர் அவங்கள செக் பண்ணி கூட பார்க்கல. தேர்ட் பிரின்ஸ கூப்பிட்டு உட்கார வச்சு மருந்து அவங்களுக்கு வேணாம்ப்பா, உனக்கு தான் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. சோ இப்ப அந்த மருந்து குடிச்சு 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 மூக்குல எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் நீங்க என் கூட வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லப்பா என்னால முடியாதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட மோச்சுவானுக்கு என்னங்க நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்கன்னு சொல்லவும், எனது மோச்சுவானா, கண்டிப்பா நான் வரேன், அவங்களோட ராணுவ பழக்கிட்டு இருந்து நம்மளுக்கு டிப்ஸ் எல்லாம் கத்துக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு புறப்பட்டாச்சு. ஹீரோயினும் பிரின்சஸ் கிட்ட ஒரு பிரியா விடைய கொடுத்துட்டு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவளோட மெய்டுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு வழியில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தாத்தா மோச்சுவான்ல தான் இவ 6 வயசா இருக்கும் போதே போய் செட்டில் ஆயிட்டாராமா. சோ அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், கவலைப்படாத நம்ம அங்கேயே போயிட்டு வரலாம்னு சொல்றான். இந்த பக்கம் இன்னொரு வண்டியில நம்ம 5th பிரின்ஸுக்கு வந்துட்டு இருக்காரு. 5th பிரின்ஸும் சாங்கோ நல்லா பேசிக்கிட்டு இருக்க, பக்கத்துல தேர்ட் பிரின்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தானா மூக்குல எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் இந்த மருந்து பண்ற வேலைதான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வரவேற்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காரு. இவரு மோச்சுவானோட எல்லையில தான் இருப்பாரு போல. சோ இங்கதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லி எல்லாரும் தங்க போறாங்க. வந்ததும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய சைஸ் பண்டுதான் இங்க கிடைக்கும் போல அது எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டு லீடரை மட்டும் இவங்களும் விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரி ஒத்துக்க வச்சா மட்டும் போதும்னு சொல்றாரு. இப்ப கரெக்டா அந்த லீடரும் வராரு. வந்ததும் பாத்தீங்கன்னா குடிக்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்க பிசினஸ் மேட்டருக்கு வரலான்னு பேசினாலும், என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்க, பிசினஸ்னு பேசிக்கிட்டு இருக்க, குடிங்க குடிங்கன்னு சொல்லி எல்லாரையும் குடிக்க வச்சிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த பிசினஸ் பேசுறதே பிடிக்கல போல, எப்படியாச்சும் தட்டி கழிக்கணும்னு பாத்துட்டு இருக்காரு. குடிச்சு குடிச்சு ஓவர்லோட் ஆகி தேர்ட் பிரின்ஸ் ஒரு புள்ளைய பிடிச்சி டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சாச்சு. எனக்கு 24 ஒய்ஃப் இருக்கு தெரியுமா, நீயும் வந்துடுறிய என் கூடன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் 5th பிரின்ஸ் ஓவரா குடிச்சு வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவையும் குடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. குடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அவனும் குடிக்கிற மாதிரி ஊத்திட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் ஓவரா குடிச்ச மாதிரி அப்படியே ஹீரோயின் தோல் மேலேயே சாஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். யாரும் இல்ல எந்திரிங்கன்னு சொன்னதோ இப்ப ஸ்ட்ரைட் ஆகிட்டான். தேர்ட் பிரின்ஸ் ஓவர்லோட் ஆச்சு. அவர் பார்த்துட்டு என்னடா தம்பி எத்தனை குடிச்சாலும் இப்படி ஸ்டடியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் 5th பிரின்ஸ காட்டுறாங்க. அவரு நம்ம சாங்கோட கத்தி எல்லாம் எடுத்து வச்சு, டீ குழந்தைகளா நீங்களா ரொம்ப நல்ல பசங்க, டிஸ்டர்ப் பண்ணாம நல்லபடியா தூங்கணும், சரியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலாம் பேசிக்கிட்டே பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்காரு. இப்ப சாங் பார்த்துட்டு என்ன எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கீங்க, நான் இங்க தூங்குறதமா அப்படிங்க, அமைதியா இரு, குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கல, இது எல்லாமே என்னோட சாங்குக்கு என்னை விட ரொம்ப முக்கியமானது, இதை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் அந்த லீடர் கிட்ட பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசி ஆகணும்னு ஒரே முடிவுல இருக்காங்க. அவர் வேணும்னு தானே தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்ததும் குடிக்கலங்கிற மாதிரி பேச, ஆல்ரெடி எல்லாம் ரெடியா இருக்கு, குடிச்சு பாருங்க, இது என் பொண்டாட்டி வச்சு டீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் ஓகே சொல்ற வர மாத்தி மாத்தி குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்லி வயிறு பான் சைஸ் ஆகுற வரைக்கும் குடிக்க சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரும் அப்படி எப்படின்னு கேட்க ஒரு வழியா அவரும் ஒத்துக்கிட்டாரு. இருப்பா எனக்கு அவசரமா வருதுன்னு வேற சொல்லிட்டு ஓடிட்டாரு. இப்போ 5th பிரின்ஸ காட்டுறாங்க. ரொம்ப சோகமா வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை விட சின்ன பையனா இருந்தாலும் ஹீரோ நிறைய அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் பாரு தண்டத்துக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க நீங்களே உங்களை போட்டு வருத்திக்காதீங்க. நாளையில இருந்து உங்களுக்கு என்ன நல்லா தோணுதோ அதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுங்க. யாராச்சும் உங்களை ஏதாச்சும் பண்றாங்கன்னா தெரிஞ்சா போதும், நானும் என் கத்தியும் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்குங்கன்னு சொல்றாங்க. அதான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கால. இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. இங்க தேர்ட் பிரின்ஸ் யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஒரு ஃபேமஸ் டாக்டர் கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்ல அவர் ஏதோ ஒரு குறிப்பை கொடுக்கறாரு. கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி காசை வாங்கிட்டு தான் கொடுக்கறாரு. இப்ப அடுத்த நாள் எல்லாரும் அந்த நிலத்தை தான் பாத்துட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வருஷமா இந்த இடத்துல விவசாயமே பண்ணல, சோ சாயில் எல்லாம் ரொம்ப ஹார்டா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுல, சோ ஈஸியா சீட்ஸ் எல்லாம் நட்ட வைக்கணும்னு சொல்லி ஹீரோயினே அதுக்கான ஒரு மிஷினை டிசைன் பண்ண கொடுக்கவும், நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே இவ்வளவு டேலண்ட் ஊக்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப கட் பண்ணி நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த நாட்டுக்காரங்க இவங்களோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ இனிமேல் இங்கேயும் விவசாயம் பண்ண போறாங்களாமா. இனிமேல் 2 நாட்டுக்கு இடையே எந்த ஒரு கல்யாணமும் இருக்க போறது இல்ல அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதனால சந்தோஷமா ஹாப்பியா குடிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அடுத்த நாள் எல்லாரும் எங்க வராங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்ததும் அவரு தாத்தா மாதிரி பேசுவாருன்னு பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்காரு. போது வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, தாத்தா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டாருன்னு பார்த்தா வந்ததும் எல்லாருக்கும் ஊத்தி குடிச்சு போட்டி எல்லாம் வச்சு தோத்தவங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 5th பிரின்ஸ் இவர்கிட்ட தோத்து போய்கிட்டே இருக்க குடிச்சு மாட்டேட்டாரு. அடுத்து தேர்ட் பிரின்ஸ் கிட்ட விளையாட ஆரம்பிக்கவும் அவர் 2-3 நிமிஷத்துல தோத்தாச்சு. தாத்தா நான் காத்து வாங்க வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து நம்ம ஹீரோ 6th பிரின்ஸ் வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட பார்த்தா நம்ம ஹீரோ வின் பண்ணிக்கிட்டு இருக்கா. தாத்தா தோத்து போய் குடிச்சிட்டு இருக்காரு. அவனோட ட்ரிக் தெரிஞ்சு போய் இப்ப தாத்தா அவனை தோக்கடிக்க ஹீரோ குடிச்சுதான் ஆகணும், ஹீரோயின் வேணாம் சொல்ல குடிச்சிட்டான். இப்ப கட் பண்ணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கான். வெளிய பேத்தியும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் வருத்தம், இவன் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா வேற இருக்கா, அங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுறாருன்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னதான் அங்க நிறைய ரூல்ஸ் போட்டாலும் அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி என்ன நானே மாத்திக்கிட்ட தாத்தா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப தாத்தா இவளுக்காக அவங்க ஒய்ஃபோட ஒரு பிரேஸ்லெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்க அப்படியே தோல் மேல சாஞ்சுக்கிட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள வந்து பார்த்தா ஹீரோ எழுந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு ஃபேஸ் எல்லாம் தொடக்கணும்ட்டு வேற இருக்கான். இப்போ அவனை பிடிச்சி உட்கார வச்சு இருங்க இந்தாங்க இந்த சூப்பு குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அவ அதை குழந்தைத்தனமா 2 வாய் குடிச்சிட்டு அவனோட ஷூவை எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உட்கார வச்சு மெதுவா அவன் ஃபேஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. நீ என்ன அழுத்துப்ப போலயே, இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா இனிமேல் நானே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன், இதுக்காகலாம் அழுக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக குடிச்சிங்கிறான். எனக்கு தெரிஞ்சுதான் நான் குடிச்சேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி அடுத்த செகண்டே படுத்தாச்சு. இதுலயும் நான் இனிமேல் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் சரியா, இனிமேல் அழுகக்கூடாதுன்னு சொல்லி கியூட்டா வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினும் ரசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் ரிட்டர்ன் ஆகியாச்சு. கோர்ட்லயும் அசம்பிள் ஆகியாச்சு. ராஜாவும் நம்ம ஹீரோவை நீ ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்க, நீ சொன்னதை சாதிச்சுட்டேன்னு சொல்லி 9 ஸ்டேட்கான விஷயத்தையெல்லாம் நீ தான் தீக்கணும் அப்படின்னு இப்போ அவனுக்கு ஒரு அபிஷியலான பொசிஷனை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த பொசிஷன் அவன் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சது கிடையாது. பட் இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் ஓகேன்னு சொல்லி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை அவனோட அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட தங்கச்சிக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கணும், உனக்கே தெரியும் அவளுக்கு என்னமோ உன் மேலதான் இன்ட்ரெஸ்ட், நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்துருக்கீங்க, சோ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், நான் அவளை என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அவளுக்கான ஒரு நல்ல துணையை நீ தான் தேடி தரணும் பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நைட்டு தங்கச்சியும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவளும் புரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி, அதுவும் அவளை மட்டும் லவ் பண்ண பையனாவும் கேர் பண்ற பையனாவும் இருக்கணும்னு சொல்லி. சோ இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அம்மா கிட்ட வராங்க 2 பேரும். சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும், நீங்க என்னோட நல்லதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க, நான் ஹாப்பியா இருக்கணும்னு விரும்புறதால தானே பண்றீங்க, எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நான் எப்படி ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதும், சரி சரி உனக்கு பிடிச்சவனா பார்த்தே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிடிக்கிறவனை செலக்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு பொண்ணால பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அதுக்கு ஒரு ஐடியா தரா, அதான் பிளைண்ட் டேட். சோ அதுபடி ஃபர்ஸ்ட் ஒருத்தனை மீட் பண்றா. அவன் வந்ததும் நீ ஒரு ராஜாவோட பொண்ணு, ஓகே நீ எனக்கு கரெக்டா தான் இருப்பேன், சரி சரி எனக்கு டீ ஊத்தி கொடுங்குறான். நான் இதுக்கு உனக்கு ஊத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி அவ கேட்டதும், என்ன நீ இது கூட பண்ண மாட்டியோன்னு சொல்லி அப்பவே ஆரம்பிச்சிட்டான். போடன்னு சொல்லிட்டு படுத்தாளு. அவன் ஒரே ஷை டைப் போல வெக்கப்பட்டுட்டு தலை கூட கரெக்டா நிமிந்து பேச மாட்டான். உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு சொல்லி லைனா கொஸ்டின் கேட்டுட்டு அடுத்து நீங்க இப்ப என்கிட்ட கொஸ்டின் கேட்கணுங்கிறான். அவளும் இப்ப சிரிப்போடையே அவனை ஆஃப் பண்ணி துரத்திட்டு அடுத்த ஒருத்தனை மீட் பண்ணா அவனும் சரிப்பட்டு வரல. இப்ப பெட்டு மேல படுத்துட்டு என்னால முடியாதுப்பா ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. 10th லார்ட் உங்களுக்காகவே இருக்காருன்னு சொல்லி ஒரு ஆயா வந்து சொல்றாங்க. சரி அவனையாவது பாப்போமேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தா. அவன் வந்தது தான் இதை சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அம்மா புராணத்தையே படிக்கிட்டு இருக்கான். ஏன் அம்மா இப்படி எல்லாம் இருக்காங்க அதனால நீ எப்படி இருக்கணும் சொல்லி லைனா பேச ஆரம்பிச்சிட்டான். தம்பி இது சுத்தமா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ போனது இப்ப அவளை பிடிச்சு கத்துறான். என்ன நீ நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க, என் அம்மா சொல்லி இருக்காங்கன்னு சொன்னதும் உன் அம்மா என்ன வேணா சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, வேலையை பார்த்துட்டு போறியான்னு சொல்லிட்டு வந்துட்டா. இப்ப ஹீரோயின் பார்த்துட்டு என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட பேசி முடிச்சு வச்சாங்கவும் நான் இப்படியே இருக்க போறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டா. எப்படி இருக்க போற அப்படின்னு ஹீரோயின் கேட்க நன்னாயிடலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோயினும் சாங்குவை கூப்பிட்டு கடவீதில சுத்திக்கிட்டு இருக்கா. தனிக்கட்டியாவே செத்துருவோம் போலேன்னு சொல்லி அவசோகமா வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க இருக்க மஷ்ரூமை பாத்திரியே இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி திரும்பிட்டா வாங்குறக்கு. இப்ப வாங்கிட்டு திரும்பினா சாங்குவை காணோம். சாங்குவை பாட்டுக்கு வந்துட்டா தனியா. இப்ப சுத்தி மத்தி பார்த்துட்டு எங்க லீவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சாங்குவோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க சாங்குவுக்கு ஒரு குரல் கேக்குது. என்னடான்னு வந்து பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இவளோட பேரை சொல்லி கத்தி அழுத்துக்கிட்டு இருக்கு. யார் பாப்பா நீ, என் பேர் எப்படி உனக்கு தெரியும், எதுக்காக நீ என்ன கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது உன் பேரு சாங்குவா, நீ எந்த மாதிரி சாங்குவோ அப்படின்னு கேட்டு இருக்கு. இந்த பக்கம் கூட்டத்துல நம்ம ஹீரோயின் சாங்குவோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன் வந்து ஆமா நீங்க எதுக்கு என் பேரை கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறான். என்னப்பா சொல்றாங்க, ஆமா என்னோட பேரு சாங்குவோன்னு சொல்றான். இல்லப்பா நான் ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்த்தா தங்கச்சி அந்த குட்டி பொண்ணோட வந்துட்டா. இப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த பையனை பார்த்தது ஒன்னான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கு. சோ அவனோட தங்கச்சி தான் இது. இந்த பொண்ணோட பேரு சாங்குவோ தானா, உன் பேரும் சாங்குவோ தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனும் எழுந்து நம்ம சாங்குவோ கிட்ட ரொம்ப நன்றிங்க என்னோட தங்கச்சியை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவங்களும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எழுந்து நிக்கிறான். அவனும் பக்கத்துல தான் என்னோட புக் ஸ்டோர் இருக்கு வாங்களே உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம தங்கச்சி பாப்பா ரெடியா இருக்கு. ஹீரோயின் தான் விட மாட்டேன்ட்டான். இல்லைங்க இன்னொரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுதிட்டு வந்துட்டான். இந்த பக்கம் தேர்ட் பிரின்ஸ காட்டுறாங்க. மோச்சுவான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து குடிச்சு மனுஷன் இப்போ படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனோட அபிஷியல் வைஃப் ஒரு டாக்டரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. அவளை மட்டும் வெளியே விட்டுட்டு டாக்டரை மட்டும் உள்ள கூப்பிடுறாரு. இப்ப டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நாள் நீங்க ஏதோ தப்பானது சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னதான் கரெக்டான மெடிசன் என்னெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியும்னு சொல்லவும், இப்ப அந்த மெடிசன் எடுத்து
காட்டுறான். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் ஒன்னா தான் சாப்பிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் உயிர் கொல்லின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான். சரி எத்தனை நாள் தான் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா 6 மாசம் ஆச்சு, நான் அவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கேன்ட்டாரு. ஓச்சு போங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இப்ப அவன் நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கீங்கன்ட்டான். இந்த பக்கம் அவனோட பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு பர்த்டே சோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல அவரு வந்து உட்கார்ந்து இவ்வளவு நாள் நீங்க என்னையே ஏமாத்திட்டு இருக்கீங்க, நானும் குழந்தை இல்லன்னு சொல்லி எனக்கு தான் ப்ராப்ளம்னு பார்த்தா ஆனா எல்லாரும் ஒன்னா என்னையே ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என் வயிட்ட நீயும் இப்படி பண்ணிட்டலன்னு சொல்லி இன்னொரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. போது நிறுத்திய, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என்னோட பேரு ஒயிட் கிடையாதுன்னு சொல்லி அவளோட பேரு சொல்லவும் சுத்தியும் பாக்குறாரு. ஒவ்வொரு பொண்ணு தலைமையில இருந்து ஒவ்வொரு பேரு எழுந்து நிக்குது. அப்படியே பயத்துல பின்னாடி போக இப்ப சீன் கட் ஆகி எல்லா பொண்டாட்டியும் முட்டி போட வச்சிருக்காரு. நான் உங்களை நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம தான் இருக்கேன், எதுக்காக என்ன இப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்காரு. ஒழுங்கா எல்லாரும் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்காம அடி வாங்க தயார்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. மன்னிப்பு கேட்கற வரைக்கும் அடிங்கிறான்னு சொல்லி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கரெக்டா ஹீரோயினும் பிரின்சஸும் அந்த இடத்துக்கு வந்து போது நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லாரையும் தடுத்து நிறுத்தி இவங்க உங்களோட அபிஷியல் வைஃப், ராஜாவே உங்களுக்கு பார்த்து கட்டி வச்சது, இவங்களை அடிக்கிறது ராஜாவே அடிக்கிற மாதிரின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறா. அப்போ அவங்களெல்லாம் அடிங்கடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் தான் அவங்களும் பொறுமையாவே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்களோட சிச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும், ஆனா ஒரு நாள் ஆச்சும் எங்களோட ஹாப்பினஸ் என்னன்னு நீங்க பாத்திருக்கீங்களா, நீங்களும் என்ன யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தீங்கன்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தரா இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஒருத்தரும் மதிக்கல. அபிஷியல் வைஃப் மட்டும் தான் இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிடுச்சு. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கையில மருந்தும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே போய் தான் எப்படியாச்சும் சம்பாரிச்சு அது வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி போய் சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயினும் பிரின்சஸும் வந்து கவலையே படாதீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல திறமை இருக்கும், கவலையே படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஆரம்பிங்க, இனிமேல் பெண்களும் பிசினஸ் பண்றோம்னு சொல்லி ஊஸ்பேத்தி விட்டுட்டாச்சு. வசனம் பேசியாச்சு, ஓகே பண்ணும்ல. இப்ப ஹீரோவுக்கு நைஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்காக பீன் சூப் ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க கண்டுபிடிச்சிட்டான். என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது மாதிரி எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அவங்க சொந்த காலில் சுயமா நிக்கணும் இல்லையான்னு சொல்ல சரி சரி கஷ்டம் தான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்ப இங்க செகண்ட் பிரின்ஸை காட்டுறாங்க. ஜியா அவருக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே இங்க இப்பெல்லாம் என்ன பார்க்க வரதே இல்ல, நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது தெரியுமா, சோ நீங்க இல்லாதப்ப நான் அப்படியே வெளியே போயிட்டு வரணுமான்னு சொல்லி கேட்கறா. எதுக்கு 6th பிரின்ஸோட ஒய்ஃபை மீட் பண்றதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லவோ இப்போ அவளை பிடிச்சு அந்த 6th பிரின்ஸ் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், கரன்சி எல்லாம் மாத்தி விட்டு இப்போ எனக்கு தான் அதிக விளைய வச்சிட்டு இருக்கான், அவனால் தான் நான் இப்போ உன்னை மீட் பண்றது கூட வர முடியாம ஆக்கிட்டு இருக்கு, சோ உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்கிறாரு. இப்போ ஒன்னும் பேச முடியாது இல்லையா, சோ அவளும் எதுவும் பேசாம நின்னுட்டா. இங்க நம்ம சாங்போ ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு அந்த பையனியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளா உனக்கு செட் ஆக மாட்டாண்டின்னு சொல்லவும் இல்ல 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 அவன் மத்த பசங்க மாதிரியெல்லாம் இல்ல, அவன் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனவன், ரொம்ப யூனிக்கானவன், அதுவும் ஹேண்ட்ஸம் ஆனவனும் கூட, நான் கட்டினா அவனு தான் கட்டுவேன், லிவே தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறா. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கதையே சொல்றா. என் அம்மா என் அப்பாவை பார்த்ததும் அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால காதல்ல விழுந்துட்டாங்க, ஆனா என் அப்பா என் அம்மாவை கண்டுக்கவே இல்ல, எல்லாரையும் அனுப்பி விட்டு நைட் டைம் தனியா எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க, ஆனா எங்க அப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணவே இல்ல, ஆனா எங்க அப்பாவோட அம்மா அப்பாக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருச்சு, சோ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சோ எப்பா திருட்டுத்தனமா நைட்டு இந்த பொண்ணை பார்க்க வந்தாரு. அப்போ என் அம்மா வீட்டுல அத்தனை பசங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி லவ் ப்ரப்போசலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா என் அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க எல்லாம் விரட்டி விட்டு சாத்திட்டாங்க. சோ அப்பதான் என் அப்பா ரியலைஸ் பண்ணாரு என்னோட அம்மா எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு. அப்பவே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு 4-5 பேர் வராங்க. எட்ரா புக்குன்னு சொல்லி காசே கொடுக்காம தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி அவன் பேச இப்ப நம்ம சாங்கோ கட்டையோட வரா. நீ ஒன்னும் கவலைப்படாதவோ, நான் உன்னை காப்பாத்துவேன், இவனுக்கெல்லாம் எனக்கு தம்மாசுன்னு சொல்லி லைனா கூப்பிட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருக்கா. நம்மளா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த திருட வேற யாரும் இல்ல, 5th பிரின்ஸ் தான். சரிங்க சரிங்க சாரிங்கன்னு சொல்லி 5th பிரின்ஸ் கேட்க அதெல்லாம் முடியாது, எவ்வளவு தெரிந்த உள்ள பூந்திருப்பேன்னு சொல்லி கட்டையை தூக்கி போட்டு அவன் மேல உட்காந்து வெறுங்கையில் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க 2 பேரும் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட வந்தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ்வளவுதான் இப்ப வீட்டுக்கு வந்து ஒன்னு அழுக ஆரம்பிச்சாச்சு. போச்சு எல்லாம் போச்சு, இப்படி எல்லாமே சொதப்பிடுச்சு, அவனுக்கு எனக்கு கண்டாலே நீ பிடிக்காம ஆயிடுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவரோட மேடு வந்து உங்களுக்காக சாங்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிறான். இப்ப அவ்வளவு வேகமா வந்து நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறான். சண்டையில கடையிலேயே பேட்சை விட்டுட்டு வந்திருக்கா. இதை நீ விட்டுட்டு வந்துட்ட, சோ ரிட்டர்ன் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். அவ்வளோ அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூங்க, அப்புறம் ரொம்ப சாரி, நான் உங்களை ரொம்பவே சிரமப்படுத்திட்டேன், உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்றா. அவ வேணானாலும் கேட்க மாட்டா. சரிங்க இவ்வளவு ஆகும்னு சொல்லி பெரிய அமௌண்டா சொல்லிட்டான். இப்ப உடனே எழுந்து போய் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி சைனும் போட்டு கொடுக்குறா. என்ன பாக்குறீங்க, என் அண்ணன் ரொம்ப கஞ்சம், எனக்கு காசே கொடுக்க மாட்டான், கொஞ்சமா உங்களோட கடனை மாசம் அடிச்சிட்டு சரியாங்கிறா. சரிங்க அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப உடனே அவ எழுந்து ரொம்ப சாரிங்க, நான் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன், நீங்க அதை தப்பா மட்டும் நினைச்சுக்க கூடாது, என் தயவு செஞ்சு முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அட இருமான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வர இப்போ ஆல்ரெடி இவங்க அரேஞ்ச் பண்ண 4 பேர் வந்து மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி போயிட்டான். எல்லாம் தப்பு நடக்குதுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை தட்டி விட்டுட்டு இப்போ அவன்கிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்களும் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்கிறா. எனக்கு தெரியும், ஆனா உங்க ஸ்டேட்டஸ் வேற என்னோட ஸ்டேட்டஸ் வேற, மிஸ்ஸஸா இருந்துட்டு நீங்க ஏன் கூட எல்லாம் வந்து இருக்க முடியுதுன்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இந்தாங்க பரவாயில்ல உங்க கடனுக்காக இந்த பேட்சை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். இப்ப வீட்டுக்கு வந்து அந்த பையன் அந்த பேட்சை வச்சுட்டு அவளையே தான் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் அவளையும் மீட் பண்ண வந்துட்டான். இந்த பேட்சை நீங்க கடையில விட்டுட்டு வந்துட்டீங்க, குடுக்கலான்னு வந்தேன்னு சொல்றான். இப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா. அப்போ நீங்க அப்படின்னு சொல்லி இழுக்க உன்னை பாக்குறதுக்கு இது ஒரு காரணமா யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிறான். எப்படியோ நாள் அப்படியே ரெண்டு பேரும் சேர இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவ ரொம்ப நல்ல பையனா இருக்கான், இருந்தாலும் அவனை டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றான். அதுபடி இப்ப நம்ம ஹீரோ அவன் கிட்ட வரான். பேசினதுல ரொம்ப நல்ல பையன், அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி பாப்பா மட்டும் இருக்கு. சோ இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். பேலஸ்ல வேணா வேலை போட்டு கொடுக்குவான்னு சொல்லி கேட்கறான். தயவு செஞ்சு எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன், சோ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேங்கிறான். சோ இப்போ அம்மா கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்லி அவன் எழுதின ஆர்டிக்கல் எல்லாம் காட்டுறாங்க. அடுத்த நாள் அப்பா மோச்சோன் விஷயத்த நீ நல்லா ஹேண்டில் பண்ணதால உனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொல்லி கேளுங்கிறாங்க. இப்ப ஹீரோவும் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றா, அவனையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறான். யார் எதுன்னு கேட்டா அவன் ஒரு சாதாரண மனுஷன். அப்பா ஒத்துக்கவே இல்ல, அவ ஒரு பிரின்சஸ், அவ எப்படி இப்படி எல்லாம் போய் கல்யாணம் பண்ண முடியும், அவ அடாப்டட் சைட்ல இருந்தாலும் இதை ஒத்துக்க முடியாதுன்ட்டாரு. இதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்த நம்ம சாங்கு ஓடி வந்து மண்டி போட்டு நான் பிரின்சஸா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு அந்த டைட்டிலே வேணாம், நானும் ஒரு சாதாரண மனுஷியா வேலைக்காரியா இருந்துக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ண மட்டும் அனுமதிங்க அப்படிங்கிறான். இந்த முடிவுக்கு நீ வருத்தப்படலையான்னு சொல்லி கேட்க கண்டிப்பா நான் வருத்தமே படலங்கிறான். இப்ப கட் பண்ணா எந்த ஒரு நகையும் போடாம சாங்கு வீட்டுக்கு ஓடி வந்து நான் இனிமேல் பிரின்சஸா இருக்க போறது இல்ல, நீ எப்படி ஒரு சாதாரண சாங்குவோ அதே மாதிரி நானும் ஒரு சாதாரண பொண்ணு, என் கூட நீ எப்பவுமே கடைசி வரை இருப்பியான்னு சொல்லி கேட்க நானும் கண்டிப்பா இருப்பேன், என்னோட ஸ்டேட்டஸை நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ கிட்டையும் வந்து நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன், நான் இனிமேல் பிரின்சஸ் இல்லை இல்லையா, சோ உன்னோட பேலஸ்லயே என்னால வாழ முடியாது, நான் அவன் கிட்ட போறேன்னு சொல்லி அழுதுகிட்டே கடைசியா ஹீரோக்கு ஒரு டீயை கொடுக்குறா. அடுத்து பிரின்சஸ் கிட்ட கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு பிரியா விடையா கொடுத்துட்டு போறா. இப்ப கட் பண்ணி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இன்னையிலிருந்து அபிஷியல் பொசிஷனுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சோ அதுக்காக ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொறுப்பை நம்ம ஹீரோயின் கிட்டயும் பிரின்சஸ் கிட்டயும் ஒப்படைக்கிறோம். ஹீரோயின் ரொம்ப எனர்ஜியா நைட் எல்லாம் பிளான் போட்டு அடுத்த நாள் பிரின்சஸ் கிட்டயும் காட்டி ஓகே பண்ணிட்டு இப்போ அந்த விருந்துக்காக ரொம்ப ஆசாசியா கிளம்பி வரா. ஆனா அவளை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட சொல்லாம எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. வாய் மட்டும் தான் அப்படி சொல்லிருக்கு. இப்ப நைட் காட்டுறாங்க. ஓவர் மன வருத்தத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன ஒரு கேவலமான ரூல்ஸ், இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சு கூடவே காலியாயி போச்சு. கோவத்துல தூக்கி விசாது கரெக்டா நம்ம ஹீரோவோட மண்டை மேலேயே விழுந்துருச்சு. இப்போ உட்கார வச்சு அவனுக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு எவ்வளவு ஒரு கேவலமான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி அழுதுட்டு கிளம்பிட்டா. இந்த ரூல்ஸை மாத்தணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி பாப்பாவும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. என் புருஷன் பாஸ் பண்ணிட்டாரு தெரியுமான்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அண்ணன்களோட சாப்பிட்டு இருக்கான். ஹீரோ தலையில உள்ள அடியை பார்த்துட்டு 5th பிரின்ஸ்க்கு தான் அடக்கவே முடியல சிரிப்பேன். எங்க மாதிரியும் பொண்டாட்டியை மாறிட்டலன்னு சொல்லி ஒரே குஷி தான். ஆனா 3rd பிரின்ஸ்க்கு என்னடா பண்ண, அவங்களை நல்லா தானே பார்த்தேன், ஏன் இப்படி எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதா தான் முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக ஒரு கடையில போய் ரெண்ட்டுக்கு கேட்டா பொண்ணுங்க யாருமே பிசினஸ் ஓபன் பண்ணதே கிடையாது, உங்களை நம்பி நான் எந்த தைரியத்துல கொடுக்கறது, என்னால கொடுக்க முடியுது, மரியாதையா கிளம்புங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரு. இப்படியே இப்போ மேப்ல காட்டுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ கடை இருக்கோ எல்லா பக்கமும் போனா ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கையில வச்சிருந்த காசும் செலவாயிடுச்சுன்னு சொல்லி சோகமா உட்காந்துட்டு இருக்க நம்ம சிசி வரா. கோல்டு யூனிக்கானு தூக்கிட்டு வந்திருக்கா. இப்போ பணத்துக்கு ஓகேனாலும் ரெண்டுக்கு பிடிச்சாகணும் இல்லையா. இப்போ ஒரு கடை கையில சிக்குது. அவன்கிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சு கடையும் கேட்டாச்சு. வெளியே ஹீரோவும் 5th பிரின்ஸும் அவங்க ஒய்ஃப்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட 5th பிரின்ஸ் தான் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமா வண்டியில ஏற இது பார்த்துதான் அவங்களுக்கு ஃபீல் ஓகே ஆகுது. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததும் 1000 வாட் பல்பே ஏறி ஆரம்பிச்சிச்சு. இப்ப நைட்டு ஹீரோயின் பலமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ரியூனியன் ரெஸ்டாரண்ட்டை ரெண்டுக்கு வாங்கியாச்சு. அதுல 9 ஸ்டேட்டோட ஃபுட்டையும் அங்க போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கா. சோ அதுக்காக என்னென்ன மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த விருந்துக்கு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, பட் அவனால எதுவும் பண்ண முடியாம தான் போயிருக்கான். ஆனா அதுல நம்ம ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்கா. சோ இப்ப கூட ஹீரோ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. சோ இப்ப ஹீரோவும் கதவை தட்டுறான், கண்டுக்கவே இல்ல. அவளோட மெய்டும் சரி நீங்க கதவு தர காட்டி பரவாயில்ல, காத்து வரதுக்கு ஜன்னலையாவது ஓபன் பண்றேன்னு சொல்லி ஓபன் பண்ணா ஹீரோ அந்த வழியை எட்டி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வேகமா வந்து அந்த குச்சி எடுத்து விட அது டப்புன்னு அவனையே அடிச்சிருச்சு. ஐயோ ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ பதறிட்டு வந்து கேட்க இப்போ வேகமா எழுந்து நின்னு எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லதான் இருக்கேன், நீ கூட பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு இன்னும் உங்க மேல கோவமே போல, 3 நாள் பேசிக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு போறா. சரி 3 நாள் தான் நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு இருக்கான். இந்த பக்கம் 3rd பிரின்ஸ் இத்தனை ஒய்ஃப் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அபிஷியல் ஒய்ஃப் முதல் கொண்டு. சோ எல்லாம் இப்படி மோசம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தத்தோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனோட மெய்ட் அவனுக்கு சதகமா பேசாம நீங்க இப்படி எல்லாம் பண்ணா அவங்க விட்டுட்டு போகாம என்ன பண்ணுவாங்களாம சொல்லி அவ்வளவு தைரியமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஓ நீ என் கூட இருந்துட்டு
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? உன்னை என்ன பண்ண போறேன்னு பாருன்னு சொல்லி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட என்னங்க நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன வருத்தத்துல நீங்க இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பொண்டாட்டியெல்லாம் சேர்ந்து புது கடையெல்லாம் ஓபன் பண்ண போறாங்க. இது சொன்னா குத்தமான்னு சொல்லி வாய்ப்பு திட்டின்னு இருக்கான். இப்போ 2க்கு அடுத்த கடைய எல்லாரும் ஒன்னா சீல் வச்சு கடையவே ஃபுல்லா மாத்தியாச்சு. கடையோட பேரு கூட 9 ரீஜியன் ஃபுட் கலெக்ஷன் மாத்தியாச்சு. சோ ஓபனிங்காக படு வேகமா எல்லா வேலையும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட் மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிசினஸ் கூட உள்ள நடந்துட்டு இருக்கும் போல. கடையோட ஓனர் இருக்காரு இல்லையா, அவங்களும் இவங்களோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபனிங் டே அன்னைக்கு நீங்களும் ஓனர்னு சொல்லிட்டு வந்து நின்னீங்கன்னா உங்களை தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது நம்ம கடைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகும். சோ ஓபனிங் அன்னைக்கு மட்டும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றான். இத சாங்கும் பிரின்சஸும் எதிர்த்தாலும் நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்ல 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஹீரோ அவளுக்கு வேண்டியதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாடி கோட் உங்களுக்கு வேண்டியதான் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருனால எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டு இருக்கான். சமாதானப்படுத்தணும் இல்லையா? சோ சாரின்னு சொல்லி ஹீரோ அங்கேயே கொஞ்சம் மன்னிப்பு கேட்க, நீங்க எந்த எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்க மன்னிப்பை ஏத்துக்க மாட்டேன், இன்னும் 3 நாள் முடியல இல்லையான்னு சொன்னதும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போல. அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். சொன்னோன்னு எப்படி போறான் பாருன்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆயிடுச்சு. அப்பவும் ஹீரோவை திட்டிட்டே இப்போ ரூம்குள்ள வந்தா ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். வாமா உனக்காக ஸ்நாக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, இதுக்காகலாம் நான் மயங்க மாட்டேன்னு சொல்றான். அது இதையும் பண்ணி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிட்டா போட்டு எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டான். உன்னை நான் தான் நல்லா சேஃபா பாத்துக்கணும், அப்படி ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தா கூட கவலையப்படாத, உன்னை கொண்டு போய் உன் அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஹீரோயின் நான் இங்கேயே தான் இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேங்கிறா. எனக்கு தெரியும் ஃபியூச்சர் அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு, பட் இருந்தாலும் என்னால முடிஞ்சளவுக்கு நானும் ட்ரை பண்ணுவேன், என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். இப்போ நான் சேர்ந்து கடை கூட ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அஃபிஷியல் ஒய்ஃப் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒன்னா 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ கட் பண்ணி அப்படியே பட்டாசெல்லாம் வெடிக்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்றாங்க. ஏதோ பொண்ணுகளை சேர்ந்து ஓப்பன் பண்ணிருக்காங்களே, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. தெரியும் நீங்களா கியூரியஸா வந்திருப்பீங்கன்னு. ஆனா எங்களோட பாஸ் இப்போ வரமாட்டாங்க, கொஞ்ச நாள் அப்புறம் நீங்களே யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நாங்க மெனுவை காட்டுறோம்னு சொல்லி 9 ஸ்டேட்டோட ஃபுட் மெனுவை பார்த்ததும் என்னது இப்படி எல்லாம பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரே ஆச்சரியம். இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய காவலாளிக வராங்க. என்னடான்னு பார்த்தா 3rd பிரின்ஸ் வந்து நிக்கிறாரு. இந்த இடத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு, நாங்க இப்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் மேல நின்னு ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப தடுக்கிறதுக்காக பேச போனா எல்லாருக்கும் உண்மை வேற தெரிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இவரோ கடைக்காரியெல்லாம் தள்ளி விட்டுட்டு சர்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எப்படி எந்த ப்ரூஃபும் இல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க, அதுக்கான அபிஷியல் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கறா. இவர் மதிக்காம அது எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க மேல நின்னு அவரோட வைஃப் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நாங்க பொண்ணுங்களா இருந்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப டீசென்டா தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பசங்க மாதிரி தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், இதுல என்ன வித்தியாசத்தை நீங்க கண்டீங்கன்னு சொல்லி அவங்க மேல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஸ்மார்ட்டா யாரும் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லவே இல்ல, நீங்களாவே பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், நீங்களும் பேசாம இங்க இருந்து போயிட்டு தான் நல்லதுன்னு சொல்றா. இப்ப எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. சோ எல்லார்கிட்டயும் நாங்க தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம், எல்லாரும் பண்றது போல நார்மலான ஃபுட் தான் இது, நாங்க ஒன்னும் பாய்சனெல்லாம் கலக்கி பண்ணலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் யாருனாலும் ஒத்துக்க முடியாது இல்ல, டக்குன்னு காலமா பசங்க பிசினஸ் பண்ணியே பாத்துட்டாங்க, திடீர்னு பொண்ணுங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. சோ அவங்க அப்படி இப்படின்னு பேச ஓப்பனிங் டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாஃப் பிரைஸா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஹாஃப் பிரைஸ்ங்கிறங்காட்டி எல்லாரும் ஒத்துக்கிட்டு சாப்பிடவும் உட்காந்தாச்சு. இப்ப மேல 3rd பிரின்ஸை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப போல்டா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இது நாள் வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது, ஆனா எல்லாரும் உங்களை விட்டு வரதுக்கு காரணம் என்ன, அதை ஃபர்ஸ்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி திட்டி அனுப்புறா. இப்ப நைட்டே ஆயிடுச்சு. நம்ம 5th பிரின்ஸ் வந்திருக்காரு. சாங்க பார்த்து நம்ம 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். எதுக்காக இப்ப நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இப்ப அவளை பிடிச்சிட்டு கூட்டு வந்து நீங்க வர முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கறான். கடையோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்கறா. சரி அப்ப நாளைக்கு வருவியா அப்படின்னா கடையோட சிச்சுவேஷனை பொறுத்துங்கிறா. சரி 3 நாள் அப்புறம் அதுவும் கடையோட சிச்சுவேஷன் சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி சரி சரி, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கனால நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு என் மேல சுத்தமா அக்கறையே கிடையாது, என்னை பத்தி நினைச்சே பாக்காதப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே எல்லாரும் இவ்வளவு கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு என்னமோ ரூட் வேற மாதிரி போற மாதிரி தெரியுதே, லவ்ஸ் கிவ்ஸ் ஓடும் போலயே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, திரும்பவும் 5th பிரின்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவளை பார்த்ததும் தெரியாத மாதிரி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவளும் ஒன்னும் பேசாம நகர அவ பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கோர்ட்ல வேலை கொடுத்துருக்காங்களா, அதை போய் பண்ண மாட்டீங்களா, அதை விட்டுட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இங்க பாருமா அங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா எனக்குன்னு பெரிய டாஸ்க் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க அந்த 10th பிரின்ஸ் இவங்க கடைன்னு தெரியாம பிளைண்ட் டேட் பண்ண வந்திருக்கான். அவன் அன்னைக்கே நம்ம சாங் கிட்ட அம்மா புறநாத்து பாடினவன் இவனுக்கு எங்க செட் ஆக போகுது. அப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போது சாங்க யதார்த்தமா பாத்துட்டான். அண்ணி நீங்களா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க டான்ஸ் வான்ல இருந்து வந்திருந்தாலும் இப்ப நீங்க சிஞ்சுவான்ல தானே இருக்கீங்க, சிஞ்சுவான் பொண்ணுங்களா அட கொடுக்கமா இருக்கணும், நீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் கையில கதையோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது என்னோட விருப்பம், உனக்கு என்ன, இப்படிதான் டீசென்ட் இல்லாம பேசிட்டு இருப்பியான்னு சொல்லி அவ கத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம 5th பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து பேசுறாரு. இப்படிதான் அன்னிக்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருப்பியா, அவதான் இந்த கடைக்கே பாஸ், ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அப்படிங்கிறாரு. இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு, ஓஹோ இப்ப மேடம் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரூல்ஸ்க்கு எதிராக போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் வாழ்னு கத்த. அவ்வளவுதான், இவருக்கும் டென்ஷன் ஆகி 2 பேரும் அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைட்டிங் எல்லாம் முடிஞ்சு சாங்கு தான் மருந்து வச்சிட்டு இருக்கா. நீ எனக்காக பேசின சரி, போய் அவங்க கிட்ட இப்படி அடி வாங்கி நிக்கிறிய அப்படின்னு கேக்குறா. யார் சொன்னா, அவனை அடிக்க போகும்போது என்னோட செப்பல் ஸ்லிப் ஆயிடுச்சு, அப்படி மட்டும் இல்லன்னா அவனை ஒரு பொழந்திருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, அடுத்த டைம் ஃபைட் இறங்கிட்டேன்னா பாரு, அவனை துவம்சம் பண்ணிடுவேன்னு சொல்லி பெரிய வசமா பேசிட்டு இருக்காரு. பேசிதான் வலி வேற ஜாஸ்தி ஆகுது. அவளும் மருந்து போட்டு விட்டுட்டு சரி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றா. ஆமாமா நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவ கூப்பிட்டு சரியானதும் என்ன பாதுகாக்க வந்துடணும் சரியாங்கிறா. என்னது ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்க, ஏன் வரமாட்டீங்களா, வரலன்னா போங்க அப்படிங்கவும், இல்லம்மா வரேன், என்னோட ஒரே வைஃப் அல்ல நீ, உன்னை பாதுகாக்க நான் இல்லாம வேற யார் வருவா, சரியானது வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே குஷியா போறாரு. இப்ப அடுத்த நாள் அதே கடையில நம்ம ஹீரோ அப்பா கிட்ட கரன்சியை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். சோ அதை பத்தி பேசுறதுக்காக மத்த ஸ்டேட்ல இருந்து ஆட்களை வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் வேணாங்கிற மாதிரி பேசினாலும் ஹீரோ பாயிண்டா பேச அப்புறம் அவங்களும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்ப ஹீரோ இங்க ஃபுட் நல்லா இருக்கும், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு நம்ம ஹீரோயினும் கொண்டு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினை பிடிச்சு, இவதான் என்னோட வைஃப், இவளோட பேரு லீவே, இவளும் இந்த கடையை சேர்ந்து தான் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையே, பொண்ணுங்களும் சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி நான் போறேன் அப்படிங்கிறா. உட்கார வச்சு ஹீரோயினை ஒரே புகழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நைட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ மடியில தான் நம்ம ஹீரோயினும் படுத்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லாவே பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல, எங்க நான் எனக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்ட தெரியுமா, நீங்களும் பிரின்சஸும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியும்னு சொல்றா. ஆமா அவங்க கொடுத்த ஐடியாவா இருந்தாலும் நீ நல்லா தான் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போ அடுத்த நாள் இந்த 10th பிரின்ஸ் 2nd பிரின்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டான். அவன் ஆல்ரெடி செம்ம காண்ட்ல இருக்கான். இப்போ ஹீரோ கூட சேர்ந்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லி ஓவரா டென்ஷன் ஆகிட்டான். கரெக்டா நம்ம ஜியா வேற வந்து, நீங்க குடிச்சிருக்கீங்க இந்த டீயை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க, நீ என்னோட பொண்டாட்டி இல்ல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ அவங்க கடைக்கு போய் அங்க ஏதாச்சும் தப்பா நடக்குதுன்னு பாரு, தெரிஞ்ச உடனே சொல்லணுங்கிறான். இவ எப்படி ஒத்துப்பா, இல்லைங்க நான் உங்க கூட செட்டில் ஆகிட்டேன் இல்ல, நாங்க போனாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு பொய்ய சொல்ல, அவன் வில்லாதி வில்லனா இருப்பான் போல. என்கிட்ட எகுத்து பேசுறியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நான் சொல்றத செஞ்சவன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுட்டான். சோ இப்ப வேற வழி இல்ல, நம்ம ஜியாவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு வந்திருக்கா. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்ட, இவன் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் ஏதாச்சும் பண்ணானா சொல்லு, நாங்க இருக்கோம், அவனை ஒரு வழி பண்ணிடுவோம்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் அவ கையில அடிபட்டு இருக்கிறதா பாத்துட்டா, சும்மா விடுவாங்களா, இப்பவே அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லி எல்லாம் போக, இப்ப அவங்கள பிடிச்சு உட்கார வச்சு, அவ ரொம்ப ஆபத்தானவன், நீங்களும் எனக்காக போய் பேசி பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்றா. இவளுக்கும் அங்க பிடிக்காம தான் இருந்துட்டு இருக்கா. சோ இப்ப எல்லாரும் மேப் எல்லாம் ரெடி பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடுன்னு சொல்லி ஒரு ஐடியா எல்லாம் கொடுக்க சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. கரெக்டா வாமிட் எடுக்கிறா. பார்த்தா ஜியா பிரெக்னெண்டா இருக்கா. உடனே டாக்டர் எல்லாம் வர வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு, டாக்டரும் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல, அந்த 2nd பிரின்ஸ் பையனா போனான்னு பார்த்து சொல்லுங்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். பையன் பிறந்தாதான் நமக்கு சாதகமா எனக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு சொல்லி குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடியே வில்லத்தனமா பிளான் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்ப ஜியா கிட்டேயே வந்து அந்த 6th பிரின்ஸ க்ளோஸா அப்பா என்ன வாட்ச் பண்ண சொல்லிருக்காரு. அவ மட்டும் சின்ன தப்பு பண்ணா போதும், அந்த கடையவே டேக் ஓவர் பண்ணிடுவோன்னு சொல்றான். ஜியா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஏன் நீ பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் சொல்லவும், சரி இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணாத, தூக்கி போட்டுருன்னு சொல்றான். அதெல்லாம் நானே பண்ணதுதான் சொல்ல, அவன் அப்ப கூட ஒத்துக்க மாட்டான். நான் சொல்றதை தான் செய்யணும், இப்பவே இதை தூக்கி போடணும்னு சொல்றான். இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. 3rd பிரின்ஸ் ஆப்போசிட்லயே பெரிய கடையை ஓபன் பண்ணியாச்சு. பட்டாசெல்லாம் வெடிக்க ஓபன் பண்ணி நேரா ஹீரோயின் கடைக்குள்ளேயே போந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட, இங்க குடுக்கற சம்பளத்தை விட 1% தரேன், இல்ல 2%, இல்ல 3% சொன்னாலும் ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களை விட்டுட்டு சரி கஸ்டமரை கூப்பிடணும்ல, ரொம்ப சீப் ரேட்ல எல்லாம் ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லி தாராளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப கஸ்டமரை இவங்க கிட்ட வர வைக்கணும்னு சொல்லி நம்ம பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஃபுல்லா புது டிஷ்ஷா இறக்கிட்டாங்க. இப்ப அடுத்த நாளே இவர் கடையில இருந்து எல்லாம் அவங்க கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புடிச்சு கேட்டா, ஐயா உங்க டேஸ்ட் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். உடனே கடைக்கு வெளியவே 3rd பிரின்ஸும் ஒய்ஃபும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. அங்க இது எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க மினிஸ்டர் வராரு. என்ன 2 கடையை போட்டுட்டு தெருவுல மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னையில இருந்து இந்த 2 ஹோட்டலையும் நான் தான் இன்சார்ஜ் எடுத்துக்க போறேன், நீங்க எல்லாம் பேசாம தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி பெருசா ஏதாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா 3rd பிரின்ஸையும் ஒய்ஃபையும் தனியா கூப்பிட்டு வந்து வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து கூறிட்டு இருக்காரு. பார்த்தா அதுக்கு 3rd பிரின்ஸை மட்டும் தனியா கூப்பிட்டு பெரிய பேச்சுவார்த்தையா போய்கிட்டு இருக்கு. அவர் வயசுக்குள்ள எல்லா அட்வைஸையும் திணிச்சிட்டு அவரு கிளம்புனதும் இவன் உட்காந்து அழுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா தப்பு என்னோட தான், இப்பதான் புரிஞ்சது நான் எவ்வளவு கேவலமா எல்லாம் பண்ணிருக்கேன்னு, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த அந்த மினிஸ்டர் நம்மளோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சு வரல, 2nd பிரின்ஸ் தான் இவரை நம்ம ஏதாவது தப்பு பண்றோமான்னு பார்த்து அப்படி தப்பு பண்றோம்னு தெரிஞ்சா 6th பிரின்ஸை மாட்டி விடுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டா அந்த ஆளு வந்து, நான் தான் இனிமேல் இதெல்லாம் பாத்துக்க போறேன், கடையை கொஞ்ச நாள் மூடியே வைக்கலான்னு
முடிவு பண்ணியாச்சு. போங்க போங்க, நீங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போய் புருஷனை எல்லாம் ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றான். இதை கேட்டு இவங்களும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அந்த பக்கம் 5th பிரின்ஸும் 3rd பிரின்ஸும் ராஜா கிட்ட வந்து 2nd பிரின்ஸ் இது மாதிரி ஒரு மினிஸ்டர் அனுப்பி வச்சிருக்கான், அவன் எங்களோட கடை எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டான், நீங்க தான் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லி 2nd பிரின்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 6th பிரின்ஸும் வராரு. சரி எப்படி இவங்க 2 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ண பாருன்னு பார்த்தா புதுசா கரன்சியை மாத்திட்டாங்க இல்லையா, அது எல்லாம் நல்லதா போய்கிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டான். டேய் என் பொண்டாட்டி மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி சேர்ந்து தாண்டா அந்த கடையில வந்துட்டு இருக்கா, நீ என்னடா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பேசிட்டு வந்துட்ட, உன்னால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் தான் அவருக்கே புரியுது, ராஜாவை திசை திருப்பறதுக்காக தான் ஹீரோ இந்த பாயிண்ட் அங்க விட்டுட்டு வந்திருக்கான். இல்லன்னா ஒரு டென்ஷனா ஏதாவது பனிஷ்மெண்ட் கேது கொடுத்துட்டா என்ன பண்றது. சோ அவர்கிட்ட பணத்தை பத்தி பேசிட்டு வந்தா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதை பத்தியோ சிந்தனை பண்ணுவார்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான். இங்க பொண்ணுங்க கிட்ட அந்த மினிஸ்டரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான். க்ளோஸ் தான் பண்ணி ஆகணுங்கிற முடிவுல தான் இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வரான். கடையை திரும்பவும் ரீஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. உங்களால தானே இவ்வளவு நாள் கடை ரன் ஆகாம க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தாங்க, இதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா, நீங்களா ஒரு மினிஸ்டரான்னு சொல்லி அவர் பெரிய ஆளுன்னு கூட ஹீரோ மதிக்கல. அவர் பண்ண தப்பா சுட்டி காட்டுறான். அவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா சீனியர் கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே 3rd பிரின்ஸ் எடுத்து சொல்ல, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுவும் வைன் குடிச்சுதான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். ஹீரோக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாதே தாங்காது, வேணும்னா இப்படி சொல்ல, சரி சண்டை வேணாம்னு சொல்லி ஹீரோவே பெரிய கப்ல உள்ள இதை குடிச்சிட்டான். இதை பார்த்தா அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சோ அங்க இருந்து கிளம்பிட்டான். பட் ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நைட் படுக்க வச்சு நம்ம ஹீரோயின் தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, 2nd பிரின்ஸ் என்ன வேணா பண்ணலாம், ஆனா உன்னை ஏதாச்சும் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் எப்படியோ நல்லபடியா கடையறையே ஓபன் பண்ணி கொடுத்தாச்சுல. சோ நம்ம ஹீரோ 5th பிரின்ஸ் 3rd பிரின்ஸ் 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ 5th பிரின்ஸும் நம்ம 6th பிரின்ஸும் அவங்க ஒய்ஃப் பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் இப்போ ஒத்தரஸ் ஆயிட்டாரு இல்லையா, அவருக்கு பேச பேச டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கடுப்பாரு. சரிங்க நான் நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சமாளிக்க அவரால் தாங்க முடியல. இப்பவே நான் போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இங்கேயோ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியாச்சு. திறந்ததும் களை கட்டுற மாதிரி ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு கடை. அங்க 3rd பிரின்ஸ் வராரு. சாங் பார்த்து விரட்ட ட்ரை பண்றா. இல்லமா நம்ம பேசாம 2 கடை ஒன்னா சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. ஒழுங்கு மரியாதை ஓடிருங்க, நீங்க பண்ண வேலைக்கு நாங்க எவ்வளவு பெரிய தண்டனையில இருக்கோம், இப்பதான் கடையை ஓபன் பண்ணிருக்கோம், பண்றதை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்களான்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கடை நிறைய லாபத்தை வேற பாத்துருக்கு. சோ எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம தங்கச்சி வரா. ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்காக தான் வந்தேன் அப்படிங்கவும், என்னமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் புருஷன் எப்படியோ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். சோ அந்த கடையை இனிமேல் நான் தான் ரன் பண்ணணும் இல்லையா, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நீங்க தான் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நடத்துறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லி தங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா, சோ நானே உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி டியூஷன் ஃபீ கேட்க, ஃபீ தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அடியை போட்டு விளையாண்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி கிளம்புற நேரம் வந்துருச்சு. வெளியே ஒரே மழை. அப்ப நம்ம தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்படியே ரொமான்டிக்கா கூடையோட நின்னுட்டு இருக்க, இவளும் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு சின்ன ரொமான்ஸையும் போட்டுட்டு டாடா கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்ப இவங்க எல்லாம் அடடா நம்ம ஹஸ்பண்ட் வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கனவோட நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டியும் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே செம்ம கியூட்டா ரொமான்டிக்கா கொடையோட வராரு. பிரின்சஸ முன்னாடி கூப்பிட்டு போக நம்ம ஹீரோயினை அழகா கூட்டிட்டு வரான். இப்ப எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம சாங் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. நேரமும் ஆக்கிட்டே இருக்கு. 5th பிரின்ஸ் வந்த பாட்டியே காணோம். சரி அவன் வரமாட்டான் போல, நம்மளே கிளம்பிடுவோம்னு சொல்லி கொடையும் இல்லாததால மழையில நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு பிஞ்சு போன கொடையோட 5th பிரின்ஸ் வந்து நிக்கிறாரு. மூஞ்செல்லாம் சேரு. என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எங்க அப்பா ஒரு கூமுட்டை வேலை கொடுக்குறேன்னு சொல்லி புடிச்சு வச்சுட்டான். திடீர்னு மழை வேற வந்துருச்சு, உங்ககிட்ட கூட இருக்காதே, நீ வேற பாவ மழையில மாட்டிப்பல்ல, என் வண்டி வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நான் அங்கிருந்து ஓடியே வந்துட்டேன். அப்படி வர வழியில தெரியாம வலிக்கு விட்டு வேற விழுந்துட்டேன். கொடையும் கூட பிஞ்சு போச்சு. பரவாயில்ல நீ கொடுக்குள்ள வா இந்தா உன்னோட ஃபேஸ் எல்லாம் தொடச்சுக்கோன்னு சொல்லி கர்ச்சீஃபை எடுத்து பார்க்க அது ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. எல்லாமே நனைஞ்சு போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். இப்ப சாங்கே அதை வாங்கி தண்ணியை புழிஞ்சிட்டு அவன் ஃபேஸையும் தொடச்சு விடுறான். அப்புறம் இந்த பக்கமா வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகா கொடையில போய்கிட்டு இருக்காங்க. அவளும் நான் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு சொல்றான். பண்ணுங்கிறான். ஆமா என்ன பிசினஸ் கேட்க மாட்டீங்களா, லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே உள்ளவன்னு சொல்லி தோல் மேலையும் கை போட்டு லைட்டா ரொமான்டிக்கா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நியூ இயர். ஹீரோயின் மறைஞ்சு பிரின்சஸ பயமுறுத்தலான்னு பார்த்தா அதுவும் போச்சு. சரி கொண்ட ஏன் கிஃப்ட்னு சொல்லி அவளோட கிஃப்ட கொடுத்துட்டு பிரின்சஸ் கிட்டே கிஃப்ட் வாங்கிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் இவரையாச்சும் பயமுறுத்திட்டோம்னு சொல்லி பதுங்க வந்து பயமுறுத்தினா அவன் சிரிச்சுட்டு பயப்படாம ஹாப்பி நியூ இயர்ங்கிறான். போங்க 2 பேருமே பயப்படல, நான் ஒரு வேஸ்ட். சரி கொண்டாங்க என் மணியை கொண்டாங்கன்னு சொல்லி கேட்கறா. உங்களுக்காக எங்க சார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லி பாடி கார்டு எடுத்து கொடுக்குறான். ஜியா கிட்ட இருந்து நிறைய நம்ம பாடி கார்டு தான் வந்திருக்கும் போல, இதெல்லாம் உங்களுக்காக ஜியா கொடுத்ததுன்னு சொல்லி 3 பேக்கெட்டை கொடுக்குறா. ஒரே சந்தோஷத்துல இருக்க இங்க நம்ம ஹீரோ கை நீட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்தாங்க உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சாக்கா இருக்கு, அது கொடுத்துட்டு ஓடிட்டா. ஹீரோ உள்ள திறந்து பாக்குறான். ஒரு அழகான
ஷூ இருக்கு. டடா இன்னைக்கு நான் போட்டே ஆகணுமேன்னு சொல்லி உள்ள செக் பண்ணாம காலை விட்டுட்டான். இப்ப டக்குன்னு வெளியே எடுத்து பார்த்தா உள்ள ஊசி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தடையா இருக்காதுன்னு சொல்லி அதை பிச்சு போட்டு அவனும் சந்தோஷமா அதை மாட்டிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் பிரின்சஸோடது அவளோட பேட்ச கொடுத்துட்டா. இது அபிஷியல் வைஃப் மட்டும் போடுறது போல. சோ அதை அவளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா. அடுத்து ஹீரோடது வேகமா எடுத்து ஓபன் பண்ணா அதுல அவ்வளவு பணத்தை வச்சிருக்கான். இங்க நம்ம சாங்க காட்டுறாங்க. அவ தனியா வந்துட்டு இந்த டைம்ல ஸ்னோ வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே அந்த இடத்துல ஃபெதர்ஸா வந்து விழுந்துட்டு இருக்கு. பண்றது யாரு? ஃபிஃப்த் பிரின்ஸ் தான். அவனும் அதை போட்டுட்டு இருக்க தீந்து போயிடுச்சு. இரு அது ஃபீல் பண்றேன்னு சொல்லி உட்கார. இல்ல வேணாம் இருங்க அப்படின்னு சொல்லி அவனை அழகா ஹக் பண்ணிட்டு தேங்க்யூன்னு வேற சொல்றா. இவனுக்கு நடக்கிறதெல்லாம் என்னன்னே புரியல. சரி நம்ம ஜியாவை பார்க்க போகணும்ல, அவ குழந்தைக்காக நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப திரும்ப வந்து அவளுக்கு ஒரு ஹக்கையும் கொடுத்துட்டு போறான். இப்பதான் ஜியாவை காட்டுறாங்க. அவ ரொம்ப சோகமா இருக்கா. அவங்க அம்மா இருந்த லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்து படிச்சு பாக்குறா. இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் போல. அதுல அவங்க அம்மா இவளை பத்தி ரொம்பவே கேர் பண்ணி எழுதிருக்காங்க. உன்னை நீ நல்லா பாத்துக்கணுமான்னு சொல்லி எழுதிருக்காங்க. இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் கடையில காட்டுறாங்க. எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்ல இருக்க. ஆமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். தேர்ட் பிரின்ஸ் என்ன பண்றாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் இழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னையும் சேர்த்துக்கோங்களேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட ரிவெஞ்ச் டைம். சோ எல்லாரும் இப்ப அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு இவர் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க செகண்ட் பிரின்ஸ காட்டுறாங்க. அவர் ஏதோ சூனியக்கார பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வந்து வயிற்றுல வளருது பொண்ணா பையனா பாக்கணும்னு சொல்லி புகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பாவா அவளால மூச்சை விட முடியாம நின்றுட்டு இருக்கா. அந்த பொம்பளை பார்த்துட்டு வயிற்றுல வளர்றது ஒரு பெண் குழந்தைன்ட்டான். எனக்கு உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா அது ஒரு பொன் குழந்தை, நான் கண்டிப்பா சொல்லுவேன் வேற அவ அடிச்சு சொல்றா. இவருக்கு இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. கோவமா அந்த இடத்த விட்டு வேற கிளம்பிட்டான். இங்க ஹீரோயினும் கொஞ்சம் சோகமா இருக்கா. ஜியாக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவளை எப்படியாச்சும் பார்த்து பேசணுமே அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோவோட ஹெல்ப்போட அவ அங்க போயிட்டா. ஆனா பேலஸ்குள்ள போறதுக்கு செகண்ட் பிரின்ஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஹெல்ப்போட உள்ள போறா. அவளை மீட் பண்ணது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. நீ நல்லதான் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவ எந்த உண்மையுமே சொல்லாம ரொம்ப நல்லா தான் இருக்க பாரு, எங்க அம்மா கூட லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து கூட அவர் ஒன்னும் சொல்லல தெரியுமான்னு சொல்லி அவன் பண்ற விஷயத்த எதுவுமே சொல்லாம இருக்கா. கரெக்டா செகண்ட் பிரின்ஸ் வேற உள்ள வந்துட்டான். ஹீரோயின் கூட சேரவே கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான். நான் தான் வெளியே ஆட்களை எல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னல, நீங்க கிளம்புறீங்களா, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினையும் தோர்த்து விட்டுட்டான். இப்ப கார்டன்ல வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கா. அப்ப ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க இது மாதிரி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு, அவளை எப்படியாச்சும் அங்கிருந்து கூப்பிட்டு வந்துடணும்னு சொல்லி சொல்றா. சரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்றேன், ஃபர்ஸ்ட் அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுப்போன்னு சொல்லி டாக்டர் ஒரு மாறு வேஷத்தோட எப்படியோ உள்ள பூந்துட்டாரு. அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. இந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவரும் பார்த்து சொல்லிட்டாரு. இப்பதான் அவகிட்ட உண்மையே சொல்றா. நான் தான் அவரை சூஸ் பண்ணேன், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அனுபவிக்கிறேன். ஆனா என் குழந்தை எந்த தப்பும் பண்ணலையே, இதுல இருந்து வெளியவே போக முடியாதா, நான் வெளியே போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. செத்தா மட்டும் தான் இங்கிருந்து போக முடியும் போலேன்னு சொல்றா. ஹீரோயின் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் பிளான் பண்றாங்க. எல்லாருமே நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க யாரும் இதுல எந்த ஆபத்துலயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நைட்டு ஹீரோவை மீட் பண்றா. இது மாதிரி ஜியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவளை நம்மளை விட்டா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா என்னால நீங்களும் எந்த பிரச்சனையும் சிக்கிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ எதுவுமே பேசல, ஏதோ எழுதுறான். பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கான். உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, ஆனா திரும்பவும் டிவோர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போறான். இப்ப ஹீரோயின் ஓடி வந்து பின்னாடியில ஹக் பண்ணிட்டு நான் ரொம்பவே கில்ட்டியா இருந்தேன், அவளை காப்பாற்றணுங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றா. இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. எப்படியோ அவளை பிளான் பண்ணி அவ அம்மாவோட சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. எப்படியோ அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா அவங்க அம்மா லீவே ஏதாவது தப்பு பண்ணானா அவ ஹஸ்பண்ட் அவளுக்காக வருவான். ஆனா உன்னை காப்பாத்துறதுக்காக யாருமே வரமாட்டாங்கம்மா, நீ கொடுக்குற பணம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நீ இங்கிருந்து போயிட்டேன்னா நாங்க ரொம்பவே கஷ்டப்படுவோம், தயவு செஞ்சு நீ அங்க திரும்ப போயிட்டேன்னு சொல்லி பேசுறாங்க. என்னன்னு சொல்றது. இப்ப நைட்டு ரூம்க்கு வந்து எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாவ ஜியாவோட மேடெல்லாம் நடுங்கிட்டு இருக்கா. உங்களுக்காக டீ போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா திரும்ப வந்துட்டா. சரிம்மா உன்னை நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அவளோட மேடும் எதுக்காக நீங்க திரும்பி வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் பிளான் பண்ணி அனுப்பி வச்சாங்க, திரும்பவும் இந்த நரகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேசுறா. நரகமா, என்னால தனியா எல்லாம் வாழ முடியாது, என்னை பெத்த அம்மாவே என்னை திரும்பவும் இங்க வர சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நான் இங்க தான் இருந்தாகணும், எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்றா. இப்ப நான் திரும்பி வந்ததால உனக்கும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் சரி எந்த பிரச்சனையிலயும் மாட்ட மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் நான் திரும்ப வந்துட்டேங்கிறா. இங்க ஹீரோயினும் எல்லாருக்கிட்டையும் சொல்றா, நம்ம பண்ண தப்பே அவங்க அம்மா கூட அவளை அனுப்பி வச்சது மட்டும்தான், அவங்க அம்மாவே எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, கவலைப்படாத அவங்க அம்மா இல்லைன்னா என்ன, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்றாங்க. ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவளுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துடுச்சு. அங்க இருக்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை சர்ஜரி பண்ணிதான் எடுத்தாகணும்னு சொல்றாங்க. அத போய் அந்த செகண்ட் பிரின்ஸ் கிட்ட சொன்னா குழந்தைக்கு நீடில் யூஸ் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையில்லை, நார்மலா எப்படி பிறக்குமோ அப்படி பிறக்கணும்னு சொல்றான். இப்போ அந்த டாக்டர் அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, நீடில் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் வைஃப் கேட்டுட்டு பரவாயில்ல அவர் சொன்னா என்ன, நீ யூஸ் பண்ணி குழந்தைய சேவ் பண்ற வேலையை பாருங்கிறாங்க. அதுபடி
நல்லபடியா அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. உள்ள விடாம வெளியவே ஹீரோயினையும் பிரின்சஸையும் நிக்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனா பிறந்தது பெண் குழந்தை. சோ அதனால செகண்ட் பிரின்ஸ் ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க இங்கிருந்து கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லி ஒரு மெய்டு சொல்றா. சோ அதனால அவங்களும் கிளம்பிட்டாங்க. இங்க ஜியா திரும்பவும் அந்த மனுஷனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றா. இந்த குழந்தைக்கு சேங்கல்னு ஒரு பேரும் வைக்கிறேன். அப்போ நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. எழுந்து பார்த்தா குழந்தைய காணோம். வெளியே குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஓடி போய் வெளியே போலான்னு பார்த்தா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவ ஓவரா கத்தவும் பிளட் வந்துட்டு இருக்கு. பார்த்தா இது எல்லாமே கனவுதான். இருந்தாலும் அவளால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. அவன் கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சோ இனிமேல் அந்த குழந்தை என்கிட்ட இருக்க கூடாது. அதனால நான் அந்த மூஞ்சிய கூட பார்க்க விரும்பலன்னு சொல்லி குழந்தைய சேவ் பண்ணணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் அவன் என்ன பண்ணிட்டானா, பிறந்தது பொண்ணு இல்ல, அதனால ஜியாவை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் வைஃப் இதெல்லாம் வேணாம், ரொம்ப தப்பா இருக்கு, அவளுக்கு இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அவளுக்கு உடம்பு கூட நல்லா ஆகல, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை வர வைங்கன்னு சொல்ல அவ என்ன ஆம்பளை பையனைய பெத்தெடுத்தா, பொம்பளை பிள்ளைய தானே பெத்தெடுத்தா, அங்கேயே இருக்கட்டும், இது வரைக்கும் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணாம வெளியே அனுப்பாம இருக்கிறதுக்கே அவ எனக்கு நன்றி சொல்லணும், சரி சீக்கிரமா எனக்கு இன்னொரு பிள்ளைய பாருங்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கல்யாணம் கேக்குதான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்ல, சரி நான் பண்றேன், ஆனா அந்த குழந்தைய நான் வளர்த்துவேன் அப்படிங்கிறா. என்னது என்னோட குழந்தைய நீ வளர்த்துறதா? கேட்கவே சிரிப்பு வருதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறான். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒண்ணு இல்ல நீ கிளம்புன்னு சொல்றான். இப்பதான் இவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் அவங்களுக்கு குழந்தைய பிறக்கலன்னு, அவங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு பண்ணதே அந்த செகண்ட் பிரின்ஸ் தான். இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்காக வெளி உலகத்தையே பார்க்காம இத்தனை வருஷம் உள்ளேயே இருந்திருக்காங்க. யாரு கூடயும் பேசுறதே இல்லை, பெத்த அம்மா அப்பா கூட பேசுறத கூட நிறுத்திட்டாங்க. ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மமா இருக்கான். ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதுக்காக. இப்போ அடுத்த நாள் நம்ம ஃபிஃப்த் பிரின்ஸும் சாங்கோ ஜியாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அவங்கள உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மெய்டு ஓடி வந்து அவங்களை இது மாதிரி ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை, இந்த டைம்ல நீங்க போய் பார்க்க முடியாதுன்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறா. ஜியா அங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கறா. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஹீரோவும் அவளை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோவும் ஜியா எப்படி அந்த குழந்தைய வெறுக்கிறா அதே போல ஹீரோவையும் அம்மா வெறுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டிப்ரெஷன் தான் காரணம், உன்னை அவங்க வெறுக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல அப்படின்னு அம்மா மேல இருந்த ஒரு தப்பான எண்ணத்தை ஹீரோயின் புரிய வைக்கிறா. அப்புறம் அம்மாவும் ஒரு நேனியை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த நேனி அங்க வந்து ஜியாக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இது மாதிரி அந்த இடத்துல லாக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே தப்பு, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்றாங்க. ஸோ அவளை நான் இப்பவே பார்க்கணும், அப்பதான் என்னால நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியும்னு சொல்றாங்க. இப்போ ஜியாவும் அங்க வரா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்றா. உன்னை நீ ஃபர்ஸ்ட் டேக் கேர் பண்ணிக்கோ, இந்த பிரச்சனையில யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு வேற சொல்றா. அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்பிட்டாங்க. அவனும் அதே ரூம்குள்ள விட்டுட்டு இன்னைக்கு நீ நல்லாவே பேசின, சரி இப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு சொல்றான். எனது அப்புறமா திரும்பி உங்களை நான் பார்க்கவே விரும்பல, எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம், நீ என்னை இப்படி கொண்டு வந்து அடைச்சிருக்க, எவ்வளவு நாள் அடிச்சிருக்க, பிறக்காத உன்னோட பையனுக்காக நீ ஒரு ஹோப் வச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுறா. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே கழுத்தை பிடிச்சு, உன்னை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, நீ என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி கிடையாது, உனக்கு யாருமே இல்ல, நான் சொல்றதை மட்டும்தான் உன்னால பண்ண முடியும், அதுக்காக மட்டும்தான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் திரும்பவும் வருவேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஒண்ணுமே பண்ண முடியல, பெத்த தாயும் அப்படி பேசுறாளாச்சே, என்ன ஹோப்ல இருக்கிறதுன்னு சொல்லி சுருண்டு படுத்து அழுகவே ஆரம்பிக்கிறா. இங்க ஹீரோயினும் பிரின்சஸும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. கரெக்டா வண்டியும் நிக்குது, கருப்பு போன வேற குறுக்க போகுது, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணிட்டு நான் இப்பவே ஜியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி வரா. அங்க ஜியா அழுதுகிட்டே கடைசியா ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் இங்க இருக்கிறதுக்கு சாகிறதே மேல்னு சொல்லி தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா. இந்த பக்கம் ஹீரோயின் உள்ள வர எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜியா சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மெய்டு ஓடி வந்து சொல்றா. இப்ப ஓடி வந்து கொண்டு வந்து காப்பாத்திருக்கா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா, இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் பிடிச்சி கதறா, எப்படியாச்சும் நீங்க தான் காப்பாத்தணும், அவ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க பெரிய டாக்டர்கிட்ட தான் போகணும், அவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே ஹீரோயினும் ஹீரோவும் போய் கேட்கறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஃபிஃப்த் பிரின்ஸ் குறுக்கு வழியில உள்ள பூந்து நீங்க இப்ப வந்தே ஆகணும்னு சொல்லி கத்திய காட்டி மிரட்டி கூப்பிட்டு வந்து இருக்காரு. ஆட்கள் எல்லாம் சுத்தி வளைக்க நம்ம ஹீரோங்க வந்து அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு சொல்லி இப்ப அவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. அப்படி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தா இப்ப உள்ள விட மாட்டாங்க. இப்போ அந்த செகண்ட் பிரின்ஸும் வரான். நாங்க உள்ள இப்பவே போகணும், எங்களை விடுன்னு சொல்ல எதுக்காக இவங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவ என்னோட ஒய்ஃப், அவளுக்கு என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. அவ சாக விரும்பினா அவ செத்தும் போயிட்டா, நான் அவளுக்காக இறுதி சடங்கு பண்றேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க எப்படி இருக்கும் ஹீரோயினுக்கு, பலார்னு ஒரு அப்பு வைக்க அடுத்த செகண்டே ஹீரோயினை பலமா அடிச்சிடுறான். இப்ப அவனுக்கு பெரிய ஒரு அடி விழுகுது, பறந்து போய் விழுறான். அடிச்சது யாரு, நம்ம ஹீரோ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்பன்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படிங்கிறான். ஹீரோ கழுத்துலயே வாழை வச்சு நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டியா, பணம் சம்பாதிக்க என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை பிளாக் பண்ணிட்டான். இப்ப எல்லாரும் டாக்டரையும் உள்ள கூப்பிட்டு வந்து அவரால் பண்ண முடிஞ்சதை பண்ணிட்டு
அவங்களா எந்திரிச்சதான் உண்டு, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவளை எழுப்புறதுக்காக, நான் உன் குழந்தைய நல்லாவே பார்த்துக்க மாட்டேன், நான் அவளை அடிச்சு துன்புறுத்தி தான் வளர்த்துவேன், உன் அம்மா தைரியம் இல்லாமல் யார் கூட ஓடிட்டான்னு சொல்லுவேன், அப்படி எப்படின்னு சொல்லி அவளை எப்படியாச்சும் எழுந்திருக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ குழந்தைய கையில வச்சுட்டு சாங்கிள் என்னால என்னதான் பண்ண முடியுங்கிறாங்க. அப்போ ஜியாவோட வாய்ஸ் கேக்குது, உங்களுக்கு இது தவிர வேற வழியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எப்படியோ நல்லபடியா பொழைச்சுக்கிட்டா. வெளியே தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து நல்லபடியா அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ எல்லாரும் பார்க்க உள்ள ஓடி வர்றாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவளுக்கு சூப் கொடுத்துட்டு இருக்கா. அவ பண்ண தப்ப அவ ஒத்துக்கிட்டா. இந்த முடிவை நான் எடுத்துருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் ஹீரோயின் அந்த லெட்டர் எடுத்து கொடுத்து, இனிமேல் இந்த சில்லியான வேலையெல்லாம் பண்ணாத, உனக்காக நாங்க இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நீ ஏன் இந்த லெட்டரை எரின்னு சொல்லி அந்த லெட்டரும் எரிய இப்ப அப்படியே விடியுது. இதோட இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன்.